ஹலோ, கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க பாய்? ஆமா ஆமா இங்க இருக்கேன். ஃபோன் பண்ணிட்டேன். சொல்லுங்க. எதுங்க? சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎம்ஏ, அதாவது டியூட்டர் மார்க்ட் அசைன்மெண்ட், அகமதிப்பீடு எப்படி வந்து 20 மார்க்ஸ்க்கு எழுத போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வெளியாயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்க எழுதணும். லாஸ்ட் டேட் என்ன? 30ஆம் தேதி வரை அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்க கரெக்ஷன் பண்ணி ஆஹ், நம்ம அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்ல. ஸோ அதனால 15th தான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு, சரியா? 15th நாங்கள் 20th அதை கரெக்ஷன் பண்ணி நாங்கள் மார்க்ஸ்லாம் போட்டு நாங்கள் சப்மிட் பண்ணிடணும், சரியா? அதனால நீங்கள் 15th கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன கணுங்களா? சரி. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கடைசிலையும் ஒரு தடவை சொல்கிறேன், சரியா? இப்போ ஃப்ரண்ட் பேஜ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருப்பி சொல்றேன் கண்ணுங்களா, 15th லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன், சரியா? என்ன என்ன பார்த்து எழுத போறீங்க, அவ்வளவுதான், வேற என்ன. ஸோ ஈஸியா தான் இருக்கும். நான் இப்போ எப்படி சொல்றேன், என்ன லெசன் எல்லாம் சொல்றேன் நான், அது எப்படி எழுதணும்னு சொல்றேன், சரிங்களா? சரி. ஏன்னா 20th நாங்க சப்மிட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, எப்படி சப்மிட் பண்ணணும்? நீங்க எழுதும் போது ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஃப்ரண்ட் பேஜை நீங்க அப்படி போட்டோ காப்பி எடுத்து வச்சு அதுல நீங்க வந்து காலம்ல ஃபில் பண்ணவும் செய்யலாம். இல்லைன்னா எழுதும் போது ஜஸ்ட் ஃப்ரண்ட் பேஜை நீங்க அதுல இருக்கிற மாதிரி அப்படி எழுதலாம், நோ ப்ராப்ளம். என்ரோல் நம்பர், நேம் அப்படி சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி 1 by 1 எழுதி அதுக்கு நேர நீங்க வந்து என்ன எழுதணுமோ அதை எழுதலாம், சரியா? ஸோ நீங்க அந்த ஃப்ரண்ட் பேஜை நீங்க எழுதியும் சப்மிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஒவ்வொரு பேஜுக்கும் பேஜ் நம்பர் போடணும். இப்போ ஃப்ரண்ட் பேஜை நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பேஜ்னு வச்சுக்காங்க. ஏன் அதை ஃபர்ஸ்ட் பேஜ் நான் இன்க்ளூட் பண்ண சொல்றேன்னா, மேபி நீங்க சப்மிட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பேஜ் ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் ஆகாது, பட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப இல்ல நம்பர் 1 போட்டிருக்காங்க பேஜ் நம்பர், ஸோ அதனால சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரூஃப் நம்மளுக்கு, சரியா? அதனால நம்பர் 1 ஃப்ரண்ட் பேஜ், பேஜ் நம்பர் 1, அப்புறம் அடுத்து நீங்க எழுத ஆரம்பிக்கல பேஜ் நம்பர் 2. ஸோ கரெக்டா எல்லா பேப்பர்லையும் பேஜ் நம்பர் கண்டிப்பா இருக்கணும், சரியா? அதே மாதிரி கொஷின் எழுதும் போது சென்டர்ல அழகா, சரியா, அகமதிப்பீடு தமிழ் அப்படின்ட்டு மார்க்ஸ் 20 இதெல்லாம் அழகா போட்டு ஹெட்டிங்கா போட்டு தென் நீங்க கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 2 ஆன்சர் எழுதும் போது மேபி கலர்ல நீங்க ப்ரெசென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்கேன் கலர்ல பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து கொஷின் வந்து பிளாக் கலர் லெட்டர்லையும் ஆன்சர் வந்து ப்ளூ கலர்ல எழுதலாம். இல்ல நான் ஜஸ்ட் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், இது கலர்ல கொடுக்கணும்னு இது கிடையாது, கண்டிப்பு கிடையாது, கொடுக்க வேணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயும் கொடுக்கலாம், சரி? அப்படி கொடுக்கும் போது நீங்க பிளாக்கும் ப்ளூல எழுதுனா ஒன்றும் அவ்வளவு வித்தியாசம் தெரியாது தானே. ஆனா நல்ல பென் வச்சு, யூனிபால் பென்னோ இல்ல நல்ல ஒரு பெண்ணை வச்சு அழகா எழுதணும். அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது.
அப்படி ஒருவேளை அடித்தல் திருத்தல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நம்மளும் எழுதும் போது சில மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குல்ல. அப்படி இருந்ததுன்னா அதை போட்டு அப்படியே இங்க இருக்குள்ள நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பாக்குறவங்க கண்ணுக்கு தெரியுற மாதிரி இப்படி கரக்கரன்னு அடிக்கக்கூடாது. ஜஸ்ட் பென்சில் எடுத்து இல்ல பென்ல ஜஸ்ட் ஒரு கிராஸ், அவ்வளவுதான். இப்ப வந்து ஒரு 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 வார்த்தை தப்பா எழுதிட்டீங்க, வேற வார்த்தை எழுதணும். அப்ப அந்த வார்த்தையை போட்டு அப்படி ஃபுல்லா போட்டு கிறுக்க கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு அதுல ஒரே ஒரு கிராஸ், தட்ஸ் ஆல். ஒரே ஒரு சின்ன அது இல்லைன்னு ஒரே ஒரு நடுவுல ஒரு கோடு மட்டும் அழகா போடணும். சரியா? அது ஒண்ணு. சரியா? இப்ப எல்லா பேஜும் எல்லா இதுக்கும் பேஜ் நம்பர் எழுதணும். பேஜ் நம்பர் எழுதி ஒரு ஒரு கொஷினுக்கும் கொஷின் எழுதிட்டு ஆன்சர் எழுதுவீங்க. ஆன்சர் எழுதிட்டு கண்டிப்பா ஒரு ஒரு லைன் விடணும். உங்களுக்கு ஒருவேளை நீங்க வந்து ஆம், என்ன பேப்பர்ல எழுதுறீங்க, மற்ற அசைன்மெண்ட்ல நீங்க வந்து A4 சைஸ் பேப்பர்ல கோடு போட்ட பேப்பர்ல எழுதுறீங்கன்னா இதுவும் அப்படியே எழுதுங்க. சரியா? இல்ல அன்ரூல்டு பேப்பர்ல எழுதுறோம் அப்படின்னாங்கன்னா நீங்க நீங்க வந்து உங்க வேற மேம்கிட்ட கேட்டுக்கங்க. நீங்க இங்கிலீஷ் எப்படி எழுதுறீங்க, சயின்ஸ் எப்படி எழுதுறீங்க, மேத்ஸ் எப்படி எழுதுறீங்க அப்படின்ட்டு. இதுல அன்ரூல் பேப்பர் எழுதுனா கூட பார்டர்னா போடணும். அழகா 4 பக்கமும் பார்டர் போட்டு நடுவுல, ஏன்னா நீங்க +2ல, ஸோ அதனால பார்டர் போட்டு நடுவுல அழகா எழுதலாம். இல்ல நாங்க ரூல்லே எழுதுறோம், நோட் புக்லேயே எழுதுறோம் அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம். நீங்க நோட் புக்ல எழுதிட்டு அழகா ஒரு 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 கொஷின் ஆன்சர், தென் ஒரு கோடு விட்டுட்டு அகைன் அப்புறம் செகண்ட் கொஷின் ஆன்சர் அப்படி எழுதணும். சரியா? பார்க்கும்போது நீட்டா இருக்கணும். சரியா? நீட்டா இருக்கணும். நீட்னஸ், அழகா எழுதிருக்கீங்கிறதே மார்க் உங்களுக்கு தரும். சரியா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கடைசியா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். மேம் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துக்கும். சொல்லுமா. இப்பதான் மேம் வந்தேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்லம்மா, ஜஸ்ட் கரெக்டா 7:20க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப நான் திருப்பி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அந்த அந்த இது முடிக்கும் போது நான் திருப்பி இதை அகைன் சொல்லுவேன் எப்படி எழுதணும்னு. நான் இப்போ ஓகே அகைன் இப்ப சொல்றேனே, ஒண்ணும் இல்லை ரஜா. அதாவது எப்படி எழுதணும், ஃப்ரண்ட் பேஜ் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஏன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்றாங்களான்னு தெரியல. நான் வந்து கரெக்டா 7, 8, 10க்கு எனக்கு ஞாபகப்படுத்துறீங்களா? நான் திருப்பி இது ரிவைஸ் பண்றேன் இந்த பாயிண்ட்டை. சரியா? சரியா? நான் ஏன்னா உங்களுக்கு அந்த கொஷினுக்கு காமிப்பேன். நான் என்னென்ன கொஷின் நம்ம எப்படி எழுதணும்னு பார்ப்பேன். அப்பயும் இதை அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். சரியா? எப்படி இப்போ நான் சொன்னதை அகைன் ரிப்பீட் பண்றேன். எனக்கு என்ன? சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன நம்மளுக்கு என்ன இருக்கு, லெசன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது டிஎம்ஏக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் புக்ல. உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். 9, 9, 15, 16, 17, 18, 19, 20, 24, 26, 30, 32, 33, 34, 35, 36, 41, 42. Totally 17 lessons. So இந்த 17 lessons திருப்பி சொல்லவா இல்ல உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் நம்ம கூகுள் கிளாஸ்ல பார்த்தா உங்களுக்கு இருக்கு. அகெயின் சொல்றேன். 9, 15, 16, 17, 18, 19, 20, 22, no, 20, 24, 26, 30, 32, 33, 34, 35, 36, 41, 42. The 17 lessons இந்த TMAக்கு. ஆஷா கொஞ்சம் மீட் பண்ணுமா? சரியா? அப்போ ஆஷா கொஞ்சம் மீட் பண்ணுங்க, டிஸ்டர்பா இருக்கு. ஓகே. இப்போ வந்து இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு இதை வந்து இது டிஎம்ஏக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போறீங்க. சரியா? எக்ஸாமுக்கு லைக் அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் அது எக்ஸாம் எழுதுவீங்க பாத்தீங்களா, அதுக்கு இந்த லெசன்ஸ் வராது. ஸோ அதனால இந்த 17 லெசன்ஸ் ஒன்லி ஃபார் டிஎம்ஏ. அது மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே மேம், எஸ்மா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றீங்களா லெசன்ஸ்? லெசன்ஸ் சொல்லவா? ஓகே. 9 கூகுள் கிளாஸ்ல இருக்கு ராஜா, பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கங்க. 9, 15, 16, 17, 18, 19, 20, 24, 26, 30, 32, 33, 34, 35, 36, 41, 42. டோட்டலி கவுண்ட் பண்ணீங்கன்னா 17 லெசன்ஸ் வரும். சரியா? இந்த 17 லெசன்ஸ்ல இருந்து தான் அகமதிப்பீட்டுக்கு கொஸ்டின் வரும். சரியா? சரி, இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு தடவை அப்படி ஒரு பார்வை பார்ப்போம். என்னென்ன லெசன்ஸ் இருக்குன்னு அப்படி கிடையாது, அதுல என்ன இருக்குன்னு சும்மா ஜஸ்ட் ஃபுல்லா ரீட் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ன இருக்குன்னு ஒரு பண்ணிட்டே போகலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நைன்த் ஒன் ஏற்கனவே என்ன பார்த்தோம், சிரிப்போம் சிந்திப்போம் அப்படின்னு லெசன். சரியா? சிரிப்போம் சிந்திப்போம்ல என்னது, அந்த தெனாலிராமன் கதை இருக்கும். அதாவது ராஜா வந்து மக்களுடைய கஷ்டம் தெரியாம அந்த எலியை கண்ட்ரோல் பண்றதுக்காக பூனையை என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு வீடு கொடுத்து வந்து மாடையும் கொடுத்து அதுக்கு காசையும் கொடுத்து இந்த வேலை பண்ணுவார். அப்போ தெனாலிராமன் விகட கவி அவன் என்ன பண்ணுவான், இந்த ராஜாவுக்கு இது வந்து
சொல்லணும் இது எவ்வளவு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்க பால் இல்லாம இருக்காங்க, பட் இதுக்கு போய் வந்து அவர் இப்படி பண்றாருன்ட்டு அதை சொல்லணுன்றதுக்காக என்ன பண்ணுவான், அந்த பூனைக்கு பாலே கொடுக்காம ரொம்ப ஒல்லியாக்கி வச்சு ரொம்ப பசியோட இருக்கும்போது அந்த பூனைக்கு சுட சுட பாலை வச்சோடனே அது வாயில வச்சோடனே பயங்கர பொசுங்கிரும். ஸோ அகெயின் அந்த பாலை பார்த்தோன்னே அந்த தென்னராமன் பூனை வந்து ஓடியே போயிடும். ஸோ இது அரசவைக்கு கொண்டு வரும்போது ராஜா ஏன் உன் பூனை மட்டும் இப்படி இருக்குன்னு கேட்பாரு. அப்புறம் அவன் சொல்லுவான், இல்லை நிஜமாவே அது பால் குடிக்க மாட்டேங்கிறது, பால் குடிக்காத பூனை ஒரு பூனையா கூப்பிடு, அந்த பூனை கூட்டிட்டு வாங்கினோடனே அதில் வந்து அழகாக பாத்திரத்தில் வைப்பாங்க. பட் அந்த பூனை பாலை பார்த்துன்னு ஓடி போயிடும், எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போ சொல்வார் ராஜா, தென்னாலிராமன் நீ என்ன பண்ண, ஏன்னா நீ ஏதோ ஒன்று செஞ்சேன்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்கும், எதுக்கு செஞ்சாங்கும் போது அவன் சொல்லுவான், ராஜா இப்படி பாருங்க அப்படின்னு. அவன் வந்து இப்படி செய்யலாமா, நீங்க வீட்டுக்கு போய்ட்டு எலிய இது பண்றதுக்கு நீங்க போய் பூனையை வளர்க்கறதுக்கு சொல்றீங்க, எத்தனை பேர் பால் இல்லாம இருக்காங்க குழந்தைங்களா அப்படின்னு அவருக்கு வந்து அறிவுரை சொல்லுவான். இதுதான் இந்த லெசன். சரி, அதை சிரிப்போம் சிந்திப்போம், ஒரு சிரிப்பை தென்னராமன் கொடுத்து அதை சிந்திக்க வச்சாரு. அதுதான் இந்த கதை. சரியா? தென் அதுக்கப்புறம் 15ல என்ன இருக்கு, தம் விவரப்பட்டியல் தயாரித்தல், அதான் ப்ரொஃபைல் ரெடி பண்றது. ப்ரொஃபைல் ரெடி பண்றது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைல் என்ன, நீங்க எந்த வேலைக்கு போறீங்க, இப்போ நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், நீங்க வந்து நிறைய டிகிரிஸ் படிச்சிருக்கலாம், பட் ஆனால் எந்த வேலைக்கு போறீங்களோ அதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அதுல நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னு அதை அந்த ப்ரொஃபைல்ல நீங்க வந்து என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு டீச்சர் வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ என்ன பண்ணணும், ஓகே நான் வந்து இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவ்வளவு அவார்ட் வாங்கியிருக்கேன், இவ்வளவு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஸ்கூல் உங்களுடைய ஹிஸ்டரியில என்னென்ன நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, ஸ்கூல் டேஸ்ல நீங்க என்ன அவார்ட்னா வாங்கியிருக்கீங்க, அதை வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் உங்க பேரு, உங்க அப்பா பேரு, அம்மா பேரு, இந்தியன், அதாவது என்ன கண்ட்ரி, தென் வயசு என்ன, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சீங்க, எதுல நீங்க எக்ஸ்பர்ட், நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க, நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம், உங்க அட்ரஸ் என்னன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபுல்லா எழுதுறது பேர் தான் என்னது, விவரப்பட்டியல். சரியா? அப்புறம் அட்டாச் பண்றது, இது பின்னில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட், உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்க வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த விவரப்பட்டியல். ஓகே, ப்ரொஃபைல் தயார் பண்றது தான். நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 16 சுருக்கி எழுதுதல் பத்தி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நாங்க படிக்கும் போது சமரசம் இப்ப இருக்குல்ல, சமச்சீர் கல்வி, சிபிஎஸ்சி, இதெல்லாம் வந்து சுருக்கி எழுதுதல் அப்படிங்கும் போது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் நாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு 3 பேராகிராஃப் மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிட்டு சுருக்கி எழுதல் என்னன்னா, அதுல 3ல் 1 பங்கா நீங்க அந்த விஷயத்த சுருக்கி எழுதணும். சுருக்கி எழுதுறது அந்த அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, ஒரு 3 பேரா 4 பேரால ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்களோ அந்த கருத்து வந்து உங்களுக்கு அந்த சுருக்கி எழுதல இருக்கணும். நீங்க சுருக்கி எழுதின பேர் வழின்னு முதல்ல ஒரு 4 லைனை பிடிச்சி அப்படி எழுதுனா அதுக்கு பேர் சுருக்கி எழுதுறது கிடையாது. ஓகே, இப்போ ஒரு ஃபுல்லா இருக்கு, ஒரு 20 லைன் கொடுத்துருக்காங்க, 20 லைன்ல ரீட் பண்ணிட்டு அதுல 3ல் 1 பங்கா சுருக்கி அந்த கருத்து மாறாம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், மதுரை மிக அழகிய நகரம், மதுரையில் கரகாட்டம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது, மாரியம்மனை வணங்கி அவர்கள் கரகாட்டம் கொண்டாடுவார்கள், காலில் சலங்கை அணிந்து கரகத்தை எடுத்து தலையில் வைப்பார்கள். இப்ப 5 லைன் நான் சொல்லியிருக்கேன். இதை ஒரே லைன்ல மதுரையில் மாரியம்மனை வணங்கி காலில் சலங்கையை கட்டி கரகாட்டம் கொண்டாடுவார்கள். புரியுதா இப்ப எப்படி சுருக்கிறதுன்னு? அப்ப எல்லா கருத்தும் எல்லா பாயிண்ட்டும் அந்த ஒரு லைன்ல வந்துருச்சு. 5 லைனை ஒரு லைன்ல ஆக்கிட்டோம் பாத்தீங்களா? இது மாதிரிதான் அதை ஃபுல்லா இருக்கிறத வாசிச்சு அந்த கருத்து மாறாம 3ல் 1 பங்கா சுருக்கி எழுதணும். அதுதான் சுருக்கி எழுதல். இது எப்படி எழுதுவோம் நாங்கெல்லாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், திருந்தா படிவம் அப்படின்னு ஒயிட் போர்டில் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன், அதை காமிக்கிறேன் எப்படி எழுதணும்னு. திருந்தா படிவம் அப்படின்ட்டு ஒன்று போடுவோம் எழுதி. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளால உடனே 3ல் 1 பங்கு சுருக்க முடியாதுல்ல, கொஞ்சம் நம்மளுக்கு பழக்கம் வேணும்ல, அதனால என்ன பண்ணுவோம், பேப்பரில் ஆன்சர் ஷீட்டில் திருந்தா படிவம் போட்டு அண்டர்லைன் போட்டு அதில் வந்து அதை வந்து கொஞ்சம் சுருக்கி எழுதுவோம், முடிஞ்ச அளவு சுருக்கி எழுதுவோம். எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் திருந்திய படிவம் அப்படின்ட்டு அந்த சுருக்கி எழுதின பகுதியிலிருந்து திருந்தா படிவத்திலிருந்து அகெயின் சுருக்கி எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா அந்த 3ல் 1 பங்கா உங்களுக்கு ஆன்சர் சுருக்கி எழுதுறதுக்கு அந்த திருந்திய படிவம் உங்களுக்கு சரியான ஆன்சரா வரும். அப்ப எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு பென்சில் எடுத்து அந்த திருந்தா படிவம் எழுதிருக்கோம்ல, அதை அப்படி ஜஸ்ட் அப்படி ஒரு கிராஸ் போடணும். இதுதான் சுருக்கி எழுதலுடைய மெத்தட். இப்படிதான் இப்ப என் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், அவங்களும் +2ல அப்படிதான் மத்த சமச்சீர் சிபிஎஸ்சி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்மளுடைய புக்குல கொடுத்துருக்கும் போது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, திருந்தா படிவம் திருந்திய படிவம்னா கொடுக்கல, ஒன்லி டைரக்டா சுருக்கி எழுதல் போட்டு விடையை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரியா? விடை வந்து அப்படியே ஒரு பெரிய பேரா இருக்கு அப்படின்னா அதை அப்படி சுருக்கி எழுதியிருக்காங்க, தட்ஸ் ஆல். அதை சுருக்கி எழுதல் அப்படின்ற பார்ட்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க
அப்படி எழுதினாலும் ஓகே. நீங்க புக்கை பார்த்து இதே மாதிரி தான் எனக்கு எழுத வசதியா இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே சுருக்கி எழுதல்னு போட்டு மூணுல ஒரு பகுதி ஒரு பேராவா சுருக்கி எழுதினாலும் நோ ப்ராப்ளம், ஃபுல் மார்க் கிடைக்கும். இல்ல இது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, திருந்தா படிவம் போட்டு அதை அடிச்சுட்டு அதுல இருந்து திருந்திய படிவம் எழுதுறது எனக்கு இன்னும் சுருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே எழுதலாம். அப்படி எழுதினாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். டோன்ட் வரி. ஓகே. தென் நெக்ஸ்ட் இதுல டவுட் இருக்காமா? இதை நான் பேசிட்டு இருக்கும் போது ஏன்னா எல்லா லெசனும் இதுல கவர் பண்ணுங்க, கொஞ்சம் வேகமா போறேன். புரியலன்னா டக்குன்னு எனக்கு கேட்டுருங்க. சரியாம்மா? சரியா கண்ணுங்களா? புரியுதா இது வரைக்கும் நான் சொன்னது? புரியுதா? ஓகே வெரி குட். ஓகேம்மா, தேங்க்யூமா. இப்ப 17 சுருக்கி எழுத பிரச்சனை. இப்ப 17 விரித்து எழுதல். அதேதாம்மா, விரித்தல் ஹிண்ட் டெவலப்பிங் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது ஜஸ்ட் ஒரு 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 குட்டி ஒரு 2 லைன் 3 லைன்ல ஹிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. என்ன இப்ப பாரு, ஆரோக்கியம், மாசு, தண்ணீர், தென் அதுக்கப்புறம் என்னது, உடல் நலம், இப்படின்ற மாதிரி. மேம் இப்ப படிச்சு காட்டுறீங்களா, அத வந்து நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? இதுலயா இந்த இந்த புதினம் எதை மட்டும் கேக்குறீங்க? ஏன்னா எல்லா 17 லெசன்ஸையும் நம்மளால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாதுல்ல. ஸோ அதனாலதான் இது எப்படி எழுதுன்னு சொல்லிட்டே போறேன். இப்போ எது பர்டிகுலரா வேணும்னா சொல்லுங்க, அதை நான் காமிக்கிறேன். சரியா? நில்லுங்க. இப்ப புதினம் புலி இது விவரித்து எழுதல் 17 பார்ப்போமா? 17ல இருந்து பார்ப்போமா? இப்போ ஒரு தடவை காமிக்கிறேன் உங்களுக்கு, நீங்க கேட்கறதா நான் காமிக்கிறேன். சரி, ஏன்னா 10th அந்த புக்கு சொல்லும் போது அதுல வந்து அது இல்லை, அந்த டிஎம்ஏ லெசன்ஸ்லாம் எடுத்துட்டு தான் இருந்தது. ஸோ அதனால நான் ஃப்ரண்ட் பேஜ் வச்சு அதை மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன் 10th. இப்போ உங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறேன் இதில். சரியா? இருந்தா உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, ஓகே, நான் வரட்டும், நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்னது புதினம், இது என்ன பண்ணணும்? இப்போ குட்டி குட்டியா சொல்லியிருப்பாங்களா, அது என்ன பண்ணணும்? ஒரு ஹிஸ்டரியா நீங்க வந்து அதை வந்து அப்படி விவரிச்சு எழுதணும். அது ரொம்ப பெருசா ஒரு பேராகிராஃப் மாதிரி விவரிச்சு. இப்ப ஆரோக்கியம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணீர் மிக நல்லது உடம்பிற்கு. சரியா? அது வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஆனால் இப்போது ரொம்ப மாசு அடைந்திருப்பதால் இந்த சரியா, மாசு அடைந்திருப்பதால் நாம் தண்ணீருக்கு மிக முக்கியத்துவம் தர வேண்டும். இந்த மாதிரி அதை வந்து ஒரு குட்டி குட்டியா ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணி விவரிச்சு எழுதணும். ஓகே, புரியுதா கண்ணுங்களா? விவரிச்சு எழுதுனா என்னன்னு புரியல கேளுங்க, திருப்பி நான் சொல்றேன். இப்ப இப்ப இன்னும் பாருங்களேன், அன்பு, உயிர்கள். சரியா? இப்ப இதுலயே சொல்றேன், திருவள்ளுவர் அவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க. அன்பு ஒரு சின்ன டேஷ், உயிர்கள் டேஷ், திருவள்ளுவர்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப அன்போட வாழ்றதுதான் நல்லது. இது வந்து உள்ளத்துல அன்பு வேண்டும், திருவள்ளுவர் அன்பை பற்றி ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு அதை விவரிச்சு எழுதணும். புரியுதா? இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? நான் அந்த பேஜே இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்றீங்களா? 16. எஸ் மேம். ஓகேம்மா 16. ஓகே, எஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அந்த பேஜ் இருக்கா ஹிதாயா? நீங்க இல்லைன்னு சொன்னீங்களே, ஏமா? எந்த பேஜ் மேம்? பேஜ் நம்பர்? இல்ல, அந்த இதெல்லாம் சிரிப்போம் சிந்திப்போம்னா இல்ல, எங்களுக்கு 9th அந்த லெசன்ல இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களே அன்னைக்கு, அந்த சிரிப்போம் சிந்திப்போம் ரீட் பண்ணும் போது. ஏதோ ஒரு ஒரு நிமிஷம். ஏதோ ஒரு கதை ரீட் பண்ணும் போது அந்த அது இல்லை எங்களுக்குன்னு சொல்லி கேட்டேன். 9th லெசன் இல்லைன்னு சொன்னீங்களே ராஜா? எஸ் மேம் சொன்னேன். இப்போ டிஎம்ஏல இப்ப புதுசா கொடுத்துருக்காங்க சார். அப்லோட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆமா. குட் 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 குட். ஓகே, அதேதான், அதை மட்டும் நீங்க பாருங்க, அவ்வளவுதான். 20th, எஸ் 14th. என்ன நம்பர் மேம்? இப்ப இல்ல 15th வந்துருச்சு நெக்ஸ்ட். சரியா? இப்ப லெசன் இப்ப நம்ம பார்க்கறது வந்து 16 பாக்குறோம், பட் ஆனா 15ல இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க. எழுதுதல் அப்படின்னு போட்டுக்கலாம் மேம். ஆமா, எழுதல் அதுல இருக்கிறது ஃபுல்லா எழுதல். இதுதான் ப்ரொஃபைல் ராஜா, இதுதான். சரியா? இப்ப ஓகே. எப்படி வந்து நம்ம வந்து தன் விவர குறிப்பு எழுதணும், இந்த மாதிரி கல்வி தகுதி, பணி அனுபவம், தொடர்பு முகவரி என்ன, நிரந்தர முகவரி, தொலைபேசி என்ன, இதெல்லாம் நம்ம தருவோம்ல. மின்னஞ்சல், இமெயில் என்ன, பெயர் என்ன, இதெல்லாம் எழுதுவோம்ல. இதுதான் தன் விவர குறிப்பு, ப்ரொஃபைல் எழுதுறது தான். சரியா? பின்னாடி இணைப்பு என்ன, நான் சொன்ன மாதிரி எந்தெந்த நிறுவனத்தில் நான் பணிபுரிஞ்சேன், இதுல வந்து என்னென்ன சர்டிபிகேட் அட்டாச் பண்றது, பிரைசஸ், அவார்ட்ஸ் எல்லாம் அந்த ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்றது பின்னாடி இணைப்புல நம்ம அட்டாச் இப்ப ரீசன்ட்டா கேட்டாங்களா மேம்?
அந்த வேலை வேண்டி விண்ணப்பம் சொல்லிட்டு டிஎம்ஐ கொஸ்டின் ஆன்சர்ல கேட்டாங்கல்ல. எஸ், வேலை வேண்டி விண்ணப்பம்ங்கிறது லெட்டர், கடிதம். இது வந்து ப்ரொஃபைல் எழுதுறது. ப்ரொஃபைல் வேற, கடிதம் எழுதுறது வேற. கடிதம்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நான் என் பேர் இது, ஸோ அதனால நான் வந்து இந்த இவ்வளோ படிச்சிருக்கேன், ஸோ அதனால எனக்கு வந்து இந்த லைக் என்னது, எனக்கு இந்த வேலை வேணும், எனக்கு நீங்க வந்து அப்படின்ற மாதிரி அப்படி கேட்டாங்க. எழுதிட்டு அதோட சேர்த்து இதை இந்த ப்ரொஃபைலே அட்டாச் பண்ணணும். ஓகே. ஓகே, ஏன்னா கடிதம் அதான் இந்த கொஸ்டின் அந்த டிஎம்ஐ கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஆமா எஸ். ஏன்னா இது தன் விவர குறிப்பு. பட் ஆனா வேலை வேண்டி விண்ணப்பம் அப்படின்னா என்னன்னா, நீங்க வேலை வேண்டி விண்ணப்பம் தனியா, அது லெட்டர்ல நான் சொல்றேன் அது என்னன்னு. இப்ப இதை என் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நான் லெட்டருக்கு நடத்தும் போது இதை கேளுங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு அதை சொல்றேன். சரியா? ஓகே. சரி, இது வந்து ப்ரொஃபைல் ரெடி பண்றது. ஓகே, இது ப்ரொஃபைல் ரெடி பண்றது. விண்ணப்பம் வேற, அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த ப்ரொஃபைலை எப்படி அது விண்ணப்பத்தோட அட்டாச் பண்ணணுங்கிற விவரத்தையும் நான் சொல்றேன். சரியா? ஓகேமா? ஓகே மேம். ஆமா, நான் அந்த வேகமா போகும்போது நான் மறந்துட்டாலும் தயவுசெய்து ஞாபகப்படுத்துங்க. சரியா? இது பேர் ப்ரொஃபைல் எழுதுறது. ஓகே, நம்மளுடைய ஓகே. தகுதி என்ன, இது என்னோட ப்ரொஃபைலு. ப்ரொஃபைலுக்கு தமிழ்ல என்ன மேம்? இது தன் விவர பட்டியல். ஓகே, தன் விவர பட்டியல். பட்டியல். சரியா? இது பேர் தன் விவர பட்டியல் எழுதுதல். தன் விவர குறிப்பு, தன் விவர பட்டியல், எது வேணாலும் சொல்லலாம். தன் விவரம், என்னுடைய விவரத்தை பத்தி நான் எழுதுறேன். ஓகே ஓகே. ஓகே, பயோடேட்டா. பயோடேட்டா, எஸ், ப்ரொஃபைல் பயோடேட்டா, எஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாப்போமா? நெக்ஸ்ட் வந்து சுருக்கி எழுதுதல். நான் சொன்ன மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ சுருக்கி வந்து இப்ப பாருங்களேன், ஃபுல்லா என்ன சொல்றது, ஒரு மக்கள் இழப்பு நூலகங்கள் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு பேராவா கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் ரீட் பண்ணி இதுல இருக்கிற கருத்து சுருக்கி 1/3 சுருக்கி எழுதணும். இங்கே பாருங்க. கொடுத்துருக்காங்களா மேம் சுருக்கி ஆமா எழுதலாம் இருக்கு, அது சொல்லி? கண்டிப்பா இருக்குமா, கண்டிப்பா அது இருக்கும். சுருக்கி எழுதல் எக்ஸாம் பேப்பர்ல கூட பாத்தீங்க ஞாபகம் எனக்கு. சரியா? சுருக்கி எழுதல், ஓகே. லெட்டர் ரைட்டிங்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. இப்ப பாருங்களேன், இப்ப பாரு எவ்வளவு பெருசா இருக்குது. இது இருக்கா? ம். இது எல்லாம் ரீட் பண்ணி சுருக்கி எவ்வளவு அழகா எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க பாருங்களேன். சுருக்கி Yes, எழுதி ma'am. சுருக்கி எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான். அது பழமையான பழமை நூல் நிலையங்கள் வகைகள் ஒன்னொன்னா கொடுத்துருக்காங்க. நூல் நிலையம் என்னென்ன, இது என்னென்ன இருக்கும், வரலாற்று காட்சினா என்ன, அப்படி இப்படின்னு அதோடைய நூல் நிலையத்துல இருக்க சில சில துணுக்குகள் பத்தி நிறைய விரிவா சொல்லியிருப்பாங்க. அதை பாருங்க சுருக்கமா, இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு தான். சிறுவர்காடு நூல்நிலை இருக்கு, தனியார் நூல்நிலை இருக்கு, நிறைய சுருக்கி எழுதியிருக்காங்க. இப்ப புரியுது? இதுதான் அந்த முன்னாடி இருந்துச்சு பாத்தீங்களா, ஃபுல் பேரா. எத்தனை பேரா? 4 பேரா, 5 பேரா இருந்துதா இந்த பாடம். இந்த ஃபுல் 5 பேராவை தான் சுருக்கி எழுதல் இவ்வளவு எழுதியிருக்காங்க. இதுதான் சுருக்கி எழுதல். தட்ஸ் ஆல். இவ்வளவுக்குள்ள அடக்கிட்டாங்க எல்லாத்தையும். சுருக்கி ஷார்ட்டா அதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் விடாம ஷார்ட்டா எழுதுறது, அதுதான் சுருக்கி எழுதல். ஓகே. ஓகே, அவ்வளவுதான் சுருக்கி எழுதல். சரியா? தென் நெக்ஸ்ட் சுருக்கி எழுதலுக்கு அப்புறம் என்னது, இது விவரித்து எழுதல். இது அதுக்கு அப்படி ஆப்போசிட். என்னன்னா ஜஸ்ட் டீட்டெயில்டா எழுதணும். அவ்வளவுதான். இது கொஞ்சம் பெருசா எழுதணும். அதாவது நீட்டி ஒன்னொன்னே விவரிச்சு எழுதணும். இங்க பாருங்களேன், இங்க என்ன கொடுத்திருப்பாங்க, விவரிச்சு எழுதல். சிதம்பரம், வடமேற்கு மருதூர், ராமைய பிள்ளை, சின்னம்மையார் மகள், இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. பிறத்தல், இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த 2 லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கொஷின். இதுதான் கொஷின். இதை நீங்க விரிச்சு எழுதணும். சிதம்பரத்துல வடமேற்கு மருதூர்ன்ற ஊர்ல ராமையா பிள்ளை சின்னம்மையாருங்கிற மகனுக்கு இப்படி ஒருத்தர் பிறந்தாரு அப்படின்னு விவரிச்சு எழுதணும். ராமலிங்க அடிகளார் பிறந்தாரு அப்படின்ட்டு. சரியா? புரியுதா? இப்ப இதுல பாருங்க, தான் இருக்கா குழந்தை. இது மாதிரி ரொம்ப விவரிச்சு எழுதணும். இது ரொம்ப ஈஸியானதான். இது உங்களுக்கு விவரிச்சு உங்களுக்கு கொடுக்கல, இதுல எக்ஸாமுக்கும் வரல. சோ அதனால ஆனா விவரிச்சு எழுதுற என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப காந்தியடிகள்னு வச்சுக்கோமே, அந்த உங்க லெசன்ல தான் கொடுப்பாங்க. காந்தியடி லெசன் இருக்குன்னு வச்சுக்கோம், இல்ல நம்மொழி லெசன் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த நம்மொழி லெசன்ல பண்பாடு, கலை அப்படின்னு தமிழ் செம்மொழி அப்படின்னு போட்டு குட்டி குட்டி டேஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் படிச்சிருக்கீங்கல்ல, தமிழ் மொழி பத்தி ஃபுல்லா அந்த லெசன் படிச்சிருக்கீங்கல்ல, அதை அப்படியே விவரிச்சு எழுத வேண்டியதான் அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி. புரியுதா? மாதிரி ஈஸியா தான் இருக்கும் ரொம்ப. இப்ப மாசு கட்டுப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன், மாசு, தண்ணீர், தண்ணீர் தண்ணீர், காற்று, மணல், உணவு, உடற்கே ஆரோக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க விரிச்சு மாசுனா என்ன, நம்ம எப்படி வாழ்ந்தோம், இப்ப மாசுனால நம்மளுக்கு என்னென்ன மாசு இருக்கு, அதனால நம்ம உடல்நிலை எவ்வளவு ரொம்ப கேடு கெட்டு போகுது, எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், மாசு எதுல வருது, தண்ணீர்ல வருது மாசு அப்படின்னு தனித்தனியா விரிச்சு எழுதணும். ஓகே, கொஞ்சம் அதை பிரீஃபா எழுதணும். தட்ஸ் ஆல். இப்ப புரியுதா சுருக்கி எழுதணும் என்னன்னு? ஓகே, குட். தென் அதுக்கப்புறம் 18 வந்து
புதினம் படித்தல். புதினம் படித்தல். புதினம் படித்தல் ஒண்ணும் இல்லம்மா, இது ஜஸ்ட் நாவல் படிப்பீங்களே நீங்க, ம், நாவல் படிப்பீங்களா? அதுதான் அதுதான் ஆமா. புதினம் படுத்தல். அது புதினம், புதினம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. புதினம்னு நாவல். ம், அது எப்படி இருக்கும்? சாயாவனம்னு ஒரு புக் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உள்ள போய் நீங்க சாயாவனம் பத்திலாம் பார்க்க தேவையில்லை. புதினம் படித்தல்னா என்ன, நாவல்னா என்ன, நாவல்ல ஃப்ரண்ட் அதாவது முன்னுரை இருக்கும், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஒரு ஹீரோ பத்தி சொல்லியிருப்பாங்க, இல்ல பர்டிகுலர் ஹீரோயின், பர்டிகுலர் இன்சிடென்ட் பத்தி ரொம்ப தெளிவா அந்த கதை வந்து பெரிய தொடர்கதையா அதுல பின்புலத்தோட அந்த எந்த கருத்தை அந்த ஆசிரியர் சொல்ல வராரோ அதை அதை வச்சு ரொம்ப நீளமா அட்லீஸ்ட் ஒரு உம், ஒரு பெரிய புத்தகமா வந்து எழுதுறதுக்கு பேர் தான் புதினம். புதினம்னா நாவல். நாவல் படிச்சிருப்பீங்க. ஓகே. சோ அவ்வளவுதான். ம், அப்படின்னா என்ன, புதினம் படித்தல்னா புதினத்தை படிக்கணும். ஏன்னா தமிழ் நிறைய நிறைய புதினம் இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னொன்னு புதினத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல எண்டு வரைக்கும் இருக்காது. அதுல சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படி இருக்கும்ல. இங்கிலீஷ் புதினம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நாவல். தமிழ்ல அதே மாதிரி பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு பகுதி முடிக்கும் போதுமே அப்படியே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னாச்சு என்னாச்சு ம், அப்படின்ட்டு. இப்ப எப்படி இந்த டிராமா பாக்குறாங்களே சினிமா, இதுல என்னது டிவி டிராமா, ஆமா. அது ஐயோ என்னாச்சு சீரியல். என்னாச்சு இருக்குல்ல சீரியல், அதுதான். அது வந்து டிராமாவா பாக்குறோம். பட் புதினமா அவங்க வந்து அடுத்து என்ன பகுதி என்ன 2 என்னாச்சு, அது முடியும் போதைக்கு பகுதி 3 என்னாச்சு, அதுல என்ன இருக்குன்னு நம்மள கீழே கூட வைக்க விடாம அப்படியே பயங்கர விறுவிறுப்பா எழுதுவாங்க கடைசியில முடியிற வரைக்கும். சரியா? ஃபுல்லா ஓகே. அது மாதிரி பெருசா எழுதுற கதை தான் புதினம். ஓகே. ம், நெக்ஸ்ட் இது எத்தனாவது லெசன்? 18. நிறைய நிறைய புதினம் இருக்குமா, சூப்பரா இருக்கும் புதினம்லாம் வந்து. பாருங்க, இந்த ம். பகுதி 5 வரைக்கும் இருக்கா. ஒருத்தர் சாயாவனம்னு ஒரு புத்தகம் பத்தி எழுதியிருப்பாங்க. சரி, அடுத்து வந்து 19 விழிப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன், பெண் கல்வி. சரி, விழிப்போம். இது வந்து எதுக்கும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. மேபி இது வந்து வராது, அங்க வராது, அங்க வந்து உங்களுக்கு இதுல இருந்து கொஷினா வராது. அஹ் ஓகே. கட்டுரை எழுதுதல், இல்ல இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஏதாவது பேராகிராஃப், இப்ப அன்னோன் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு எழுதுங்கன்ற மாதிரினா ஏதாவது வரும் பாத்தீங்களா. ம், இப்ப கட்டு இது சுருக்கி எழுதல், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கூட இது வர சான்ஸ் இருக்கு. பட் ஆனா இதை நீங்க சும்மா வாசிங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து நீங்க எக்ஸாமுக்கு படிக்கணும்னு கட்டாயமே கிடையாது. இது எக்ஸாம் ம், தொடவே கூடாது. சரியா? இதை தொடவே ம். கூடாது. ஓகே. பட் ஆனா இப்ப படிக்கும் போது ஜஸ்ட் அது புரிஞ்சு படிங்க, தட்ஸ் இனஃப். சரியா? முத்துலட்சுமி ஓகே. ரெட்டிங்கிறவங்க ஒரு ஒரு பெண், அந்த காலத்துல படிக்கவே விடாம இருந்தப்போ அந்த முத்துலட்சுமி ரெட்டிங்கிற ஒரு பெண்ணு தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, படிக்கணும்னு ஆசைப்பட்டு சொல்றாங்க, அவங்க அப்பா பண்ண சொல்றாங்க, அவங்க வந்து பெண் படிக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டுல வைக்கிறாங்க. பட் ஆனா போய் போட்டு எஃபோர்ட் போட்டு அவங்க டீச்சர்ஸ்னா சொல்லி அவங்க டீச்சர் ரெக்கமெண்ட் பண்ணி அப்ப அந்த ம், காலத்துல வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ், அதாவது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் தானே இருந்தாங்க டீச்சர்ஸா. ம், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு பெண்ணு படிக்கணுன்றாங்கன்னு போய் என்னன்னா ஆண்கள் தான் படிப்பாங்க அப்போ. அதனால ஸ்கிரீன் போட்டு ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் இவங்களை தனியா உட்கார வச்சு ஒரே ஒரு பெண்ணா உட்காந்து படிச்சு டாக்டர் ஆகி, முத்துலட்சுமி வட்டி டாக்டர் ஆகி சென்னை, அதாவது நிறைய பணி செஞ்சிருக்காங்க. அப்புறம் டாக்டர் ஆகி நிறைய மாஸ்டர் டிகிரிஸ்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. பெண்களுக்காக நிறைய ம், இருக்காங்க. அது பெண்கள் வந்து அந்த விதவை பெண்கள், கல்யாணம் பண்ணாம இப்படி பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கல்யாணமே பண்ணிக்கல முத்துலட்சுமி ரெட்டி. அவங்களுடைய லைஃப் ம். பெண்களுக்காக அர்ப்பணம் வச்சிருக்காங்க. பெண்கள் நல்லபடியா வாழணும், அவங்க இந்த அளவுக்கு ஏழ்மையில இருக்காங்க, இல்லாமையில இருக்காங்க, அறியாமையில இருக்காங்களே, அவங்களை எப்படியா மேல கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க அதே மாதிரி இவங்க அக்கா வந்து கேன்சர்ல இறந்து போனதுனால இவங்க வந்து கேன்சர் பத்திய ஒரு ஆராய்ச்சி, இவங்களுக்கு ரொம்ப இதை எப்படியா காப்பாற்றணும் அப்படின்ட்டு கேன்சர் ஆராய்ச்சி பண்ணாங்க. இப்ப சென்னையில இருக்கிற கேன்சர் இன்ஸ்டியூட், ஹெட் ஆஃப் த கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து முதலேஸ்வரி ரெட்டி அவங்க இது பண்ணதுதான், அடிக்கல் நாட்டி ஓகே. செஞ்சதுதான். ஆனா அந்த ஹாஸ்பிட்டலே அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதுதான் இது. பட் ம், ஆனா முதலேஸ்வரி ரெட்டி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு லேடி. ம், தேவதாசி தடுப்பு சட்டம், இது சும்மா ஒரு கொசு செய்யும் உங்களுக்கு. தேவதாசி தடுப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கும். தேவதாசினா என்ன, பறக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க அந்த குழந்தைங்கள. அதே மாதிரி சின்ன ம், வயசுல குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அந்த கடவுள் தான் கணவன்ற மாதிரி தாலி கட்டி அந்த கோயிலே வளர்ப்பாங்க. அந்த பெண், அந்த குழந்தைங்க என்ன தெரியும் பாவம், நேர்த்தி கடன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி நேர்த்தி கடன் பண்ணி விட்டுருவாங்க. அந்த குழந்தை அப்படி கோயிலே வளரும், அது டான்ஸ் எல்லாம் கத்துக்கும். அது டான்ஸ், அப்புறம் அந்த கோயிலை பராமரிக்கிற வேலை, கூட்டுற வேலை இதுதான். சோ யாராவது ம், வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டுறது, இப்படி இந்த வேலை. அப்ப எவ்வளவு ம். பாவம், எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருப்பாங்க பாருங்க. அப்ப இந்த ஓ, இருக்கக்கூடாது, பெண்களை படிக்க வைக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து தேவதாசின்னு சொல்லுவாங்க இவங்கள. சோ இந்த மாதிரி தேவதாசிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது அப்ப எல்லா பேரும் அந்த 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 அரசியல
லைக் மன்றத்துல உட்காந்துருப்பாங்க, சட்டமன்றம். அப்ப எல்லாம் சொன்னாங்க, அப்போஸ் பண்ணாங்களா, எப்படி நீங்க வந்து இந்த பெண்கள் இல்லாம என்ன பண்றது, கண்டிப்பா வந்து இருக்கணும், நீங்க கோயில் இதை வந்து மாத்திட்டீங்க நீங்க அப்படி சண்டை போட்டப்போ அப்ப சொன்னாங்களா, ஓகே பிரச்சனை இல்லை, எங்க பெண்கள் வந்து இவ்வளவு நாள் அந்த வேலை செஞ்சாங்கல்ல, இனிமே உங்க வீட்டு பெண்களை விடுங்க, அப்படி நாங்க கொஞ்சம் பின்வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்களா, எல்லா பேரும் பேசாம வந்துட்டாங்களாமா. அப்புறம் இந்த இந்த தடுப்பு சட்டம் அப்புறம் தான் வந்தது. கோயில்ல வந்து தாலி கட்டி விடுற பழக்கம்னா அப்புறம் தான் வந்தது, இது விட்டாங்க. லைக் அப்புறம் தான் அந்த சட்டம் வந்ததுன்னு சொல்றேன். அது வேண்டாம், அப்ப விடக்கூடாது, அவங்களே படிக்க வைக்கணும், பெண்கள் வந்து அடக்குமுறைக்கு ஆளக்கூடாது, அவங்க ஃப்ரீடமா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. சரியா? சோ இவங்க அதனால பெண்களுக்காக அவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க இந்த முத்துலேஷ் ரெட்டி. ம் தென் நெக்ஸ்ட் லெசன் 18th. அதுக்கு 18th முடிச்சாச்சாமா, இப்ப 19th. 20 மேம் 20. ஓகே குட். 20 அறிவியல் கட்டுரைமா. அறிவியல் கட்டுரை என்னது, ஒண்ணும் இல்ல. இதுல இந்த இதெல்லாம் வரும், அதாவது கட்டுரை எப்படி எழுதுறது, வாயுமண்டலம் என்ன, நீர் எவ்வளவு இருக்குது இந்த பூமியில, எவ்வளவு பகுதி நீர் இருக்கு, எவ்வளவு பகுதி ஆகாயம் இருக்கு, நீர்ல என்னென்ன கனிமங்கள் இருக்கு, என்னென்ன சத்து இருக்கு, ஆகாயத்துல காத்துல என்னென்ன இருக்கு, இது மாசுபட்டுச்சுன்னா நம்ம உடம்புக்கு எவ்வளவு கெடுதி அப்படின்ற விஷயம் தான் இது ஃபுல்லா இருக்கும். சரியா? அந்த ஓகே மேப் எனக்கு என்ன மேப் தானே மேம்? எது இதாம்மா? வேர்ல்டு மேப்பான்னு கேக்குறேன். மேப். வேர்ல்ட் மேப். ஆமா, இந்த இது வேர்ல்ட் மேப்ல எவ்வளவு களிமண்டலம், வளிமண்டலம், நீர்மண்டலம் எல்லாம் இருக்கு, வாயு மண்டலம்லாம் இருக்கு. இது எந்த அளவுக்கு பொல்யூஷன் ஆகுது, பொல்யூஷன் இருக்குல்ல ராஜா, மாசு, அது எந்த அளவுக்கு ஓகே ஓகே. பொல்யூஷன் ஆகுது. ஸோ அதனால வந்து எவ்வளவு மோசமா நம்ம வந்து உடல் நல ஆரோக்கியம் இருக்கு, அதை எப்படி வந்து வாயுமண்டலம் நீர்மண்டலத்துல காக்கணும், நம்ம உயிர் வாழ்ற பகுதின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிவியல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு கட்டுரை, அவ்வளவுதான். இந்த பாருங்க எவ்வளவு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் நைட்ரஜன், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆக்சிஜன் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய மாசு, மாசு மீன்ஸ் காற்றுல எவ்வளவு ஏர் பொல்யூஷன் ஆகுது, ஃபேக்டரியில இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம பைக் மோட்டர் பைக் யூஸ் பண்றதுல இருந்து, ஈவன் அந்த நிறைய தீ கொளுத்துறதுல இருந்து, இதெல்லாம் நிறைய காற்றுல மாசு போறதுனால எவ்வளவு லங்ஸ் பிரச்சனை, எவ்வளவு உடல்நல குறைபாடு வருது அப்படின்னு பத்தி அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிப்பாங்க. அது எல்லாமே நீர்ல என்ன மாசு, இதுல வாயுல என்ன மாசு, மண்ணுல என்ன மாசு இருக்கு. மாசு மீன்ஸ் என்ன சொல்றது, மாசுனா டர்ட்டி, லைக் கிருமி. சரியா? அத கிருமி போய் வந்து எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அதுதான் இந்த லெசன். ஓகே, தென் நெக்ஸ்ட் 24. கரெக்டா? 24 சுருக்கி எழுதல், விரித்தெழுதல். புரிஞ்சதுலமா உங்களுக்கு? விரித்தெழுதல் உங்களுக்கு கொஸ்டின் வரல, இது வரைக்கும் எந்த கொஸ்டின்ல இல்ல. சுருக்கி எழுதல் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அது நல்லா தெரிஞ்சுக்கங்க, சுருக்கி எழுதல். ஓகே, காணும். ஓகே 21. நெக்ஸ்ட் புக்ல இருக்கு மேம். நெக்ஸ்ட் புக். எஸ், செய்யுள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. செயல் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் 21. இப்போ நமக்கு 24. ஓகே பொண்ணுங்களா, நீங்க ஒரு நோட் புக் வச்சு நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன டவுட்னாலும் டக்கு டக்குன்னு எழுதிட்டே வாங்க. லாஸ்ட்ல டவுட் எல்லாம் கேட்கணும், சரியா? ஏன்னா நீங்க அடுத்த அசைன்மெண்ட் எழுதணும் 15th என்ன டவுட் இருக்கோ அதை கேளுங்க, என்னம்மா? சரி. 24 24 என்ன அப்படின்னா 22 விண்ணப்பம் அப்படின்னா கடிதம்னு அர்த்தம். என்ன ராஜா? விண்ணப்பம்னா கடிதம், மடல், கடிதம். அது அந்த கடிதம் வந்து கடிதம் எத்தனை வகைப்படும்? 2 வகை. ஒண்ணு உறவுமுறை கடிதம், இன்னொன்னு வந்து விண்ணப்ப கடிதம். சரியா? உறவுமுறை கடிதம்னா, ஏன்னா இது போயிட்டு இருக்கும்போது டைம் போகுதுல, அதுக்காக நான் சொல்றேன். உறவுமுறை கடிதம், விண்ணப்ப கடிதம். உறவுமுறை கடிதம் அப்படின்னா என்னன்னா, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, கணவருக்கு, மனைவிக்கு, குழந்தைக்கு, அத்தைக்கு, அம்மாவுக்கு, ஃப்ரெண்டுக்கு எல்லாம் எழுதுறது எல்லாம் உறவுமுறை கடிதம். சரியா? விண்ணப்ப கடிதம் பேஜ் நம்பர் 29 மேம். எது பேஜ் 29? இந்த ஒரே வந்துருச்சு, இந்த வந்துருச்சு. ஓகே, உறவுமுறை கடிதம்னா என்னன்னா சொல்லிட்டேன். விண்ணப்ப கடிதம்னா என்னன்னா, நம்ம தெருவுல வந்து தெருவிளக்கு இல்ல, இல்ல மின்சாரம் ப்ராப்ளம் ஆகுது, நம்ம தெருவுல வந்து ரோடு வேணும், இல்ல எனக்கு வந்து வேலை வேணும், வேலைக்கு லீவு வேணும், வேலை பார்க்கும்போது லீவு வேணும், இந்த மாதிரி ஏதாவது கடிதம் எழுதுறோம்ல, எனக்கு ஒரு ஆபீஸ்ல, ஒரு ஸ்கூல்ல, இந்த மாதிரி எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும், இந்த மாதிரி எல்லாமே. எனக்கு ஆதார் கார்டு இல்ல, எனக்கு ஆதார் கார்டு சப்மிட் பண்றோம், நம்ம அதுக்கு ஒரு கடிதம் எழுதுறோம். இந்த மாதிரி எல்லாமே உறவுமுறை இல்லாத மத்த எல்லா கடிதமே விண்ணப்ப கடிதம். விண்ணப்பம் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், நம்ம விண்ணப்பம் மீன்ஸ் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். சரியா? ரெக்வஸ்ட் கொடுத்து எழுதுற கடிதம், அதுதான் விண்ணப்ப கடிதம். இப்போ நீங்க அந்த ப்ரொஃபைல் சொன்னீங்களா, அந்த ப்ரொஃபைல் என்னன்னா நம்மளுடைய
பயோடேட்டா. ஓகே, இப்ப விண்ணப்ப ம். கடிதம் நீங்க வந்து ரோட்ல வந்து குடிநீர் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எழுதுவீங்க. அது எப்படி எழுதணும் பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து தெருவிளக்கு வேணும் அப்படின்னா எங்க தெருவில் இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தெருவிளக்கு இல்லாமனால நாங்களால படிக்க முடியல, வீட்லயும் ரொம்ப ரொம்ப ஏழைங்க இருக்காங்க, நீங்க தெருவிளக்கு கொடுத்தீங்கன்னா பயம் இல்லாம நாங்க வந்து இருப்போம், சிறு குழந்தைகள் இருக்கு, நிறைய பூச்சினா இருக்கு, விலங்குகள் நடமாட்டம் இருக்கு, தெருவிளக்கு இருந்தா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும், அதனால கவர்மெண்ட் எங்களுக்கு தயவு கூர்ந்து தெருவிளக்கு அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுல எங்கேயாவது பயோடேட்டா அட்டாச் பண்ண முடியுமா நம்மளால? வேண்டாம், தேவையில்லை தானே. நம்ம யாரு எங்கன்னு அதை எழுதிடுவோம் இல்லையா. நான் யாரு, எந்த தெருவில் வசிக்கிறேன், எந்த கிளாஸ் படிக்கிறேன், இல்லை நான் இந்த தெருவில் இருக்கிற முக்கியமான ஆளு, நான் எங்க 500 குடும்பம் இருக்கு, அதுக்கு தெருவிளக்கு வேணும் அப்படின்னு மட்டும் தான் அப்ளை பண்ண போறோம். ஆனா நீங்க வேலைக்கு விண்ணப்பம் பண்றீங்க, எனக்கு ஒரு வேலை வேணும், நான் வந்து ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு விண்ணப்பம் போடுறீங்க, இல்ல ஒரு ஆபீஸ்ல வந்து எனக்கு வேலை வேணும், நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், ஸோ அதனால எனக்கு ஒரு இந்த இதுல நான் வேலை செய்யறதுக்கு கொடுத்தீங்கன்னா நான் நன்றி உள்ளவங்களா இருப்பேன், எனக்கு வேலை வேணும் நீங்க விண்ணப்பம் கொடுத்தா, நீங்க வேலை வேண்டி விண்ணப்பம் வந்து நீங்க வந்து லெட்டரா எழுதணும் ஃபர்ஸ்ட். அனுப்புனர் ஓகே. பெறுநர் லெட்டர், எனக்கு இந்த மாதிரி நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் வந்து இந்த ஸ்கூல்ல உங்க ஸ்கூல்ல சேர்ந்தேன்னா நான் இந்த அளவுக்கு இருப்பேன், நான் இவ்வளவு சேலரியில எதிர்பார்க்கிறேன், நான் இவ்வளவு சேலரி வேலை பார்த்தேன், இப்போ நான் இவ்வளவு எனக்கு வயசு இவ்வளவு, நான் இவ்வளவு சேலரி எதிர்பார்க்கிறேன், நான் இந்த சப்ஜெக்ட்ல பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேலை வேண்டி உங்ககிட்ட நான் வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இணைப்புன்னு போடுவோம்ல, பின்னாடி அட்டாச் பண்ணுவோம் தெரியுமா. ம். அப்ப ஓகே. பயோடேட்டா இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு நம்ம பொண்ணு அந்த தன் விவர குறிப்பு பட்டியலை பின்னாடி அட்டாச் பண்ணணும். ம். ஏன்னா வேலை வேண்டி விண்ணப்பம்னா அவங்களுக்கு உங்களுடைய விவரம் தெரியணும்ல. ஏன்னா இவங்க என்ன ஆமாம். படிச்சிருக்காங்க, வயசு என்ன, எங்க இருக்காங்க, இப்போ ஒருவேளை உங்களை வேலைக்கு கூப்பிட்டா கூட அட்ரஸ் வேணும்ல. அட்ரஸ் என்ன ம். படிச்சிருக்காங்க, எந்த சப்ஜெக்ட்ல இவங்க டீச்சரா போடலாம், மேபி இவங்க வந்து சயின்ஸும் படிச்சிருக்காங்க, வேற மேத்ஸும் உங்க போடலாம், ஓகே மேத்ஸுக்கும் பிசிக்ஸுக்கும் இவங்க டீச்சரா போடலாமேன்னு உங்க சர்டிபிகேட் பார்த்து அவங்க டிசைட் பண்ணலாம். சரியா. ஸோ அப்போ உங்களுடைய பயோடேட்டா நீங்க சேர்த்து அனுப்புனாதான் அவங்க வந்து அதை பார்க்க முடியும். கரெக்டா. ஸோ அப்போ வேலை வேண்டி விண்ணப்பம்னா அதுல கண்டிப்பா இணைக்கப்பட்டது பயோடேட்டா, தன் குறிப்பு விவரம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு பின்னாடி அந்த அட்டாச்சுன்னு போட்டு பின்னாடி வந்து இணைப்புன்னு போட்டு இணைப்பு 1 சர்டிபிகேட், இணைப்பு 2 உங்களுடைய அவார்டு சர்டிபிகேட் அப்படின்னு போட்டு போடணும். அவ்வளவுதான். புரியுதா. அப்ப பின்னாடி இணைப்பு எது இணைக்கிறீங்களோ அது தன் குறிப்பை நீங்க இணைக்கிறீங்க, பயோடேட்டாவை இணைக்கிறீங்க. இப்ப புரியுதா வித்தியாசம்? ஓகே. எஸ் மேம். ஓகே, வெல்கம். ஓகே மராஜா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ கேக்குது மேம். இப்போ வந்து 24 இப்போ இதுக்கு வந்து டாபிக் எல்லாம் கொடுப்பாங்களா? எதுக்குமா? இந்த விண்ணப்ப கடிதம் ஆமா அதுக்கெல்லாம் ஆமா, கேக்குறேன். கண்டிப்பா கொடுப்பாங்க. வேலை வேண்டி விண்ணப்பம், தெருவிளக்கு அமைத்து தர வேண்டி விண்ணப்பம், இல்ல மின்சார டாபிக் கொடுக்கறத வச்சு நம்ம எழுதணும். ஆமா அவ்வளவுதான். மின்சாரம் வேண்டி ஆ. விண்ணப்பம் அப்படின்னு தான் அப்படி சொல்லுவாங்க, நீங்க எழுதிக்க வேண்டியதான். சரியா. ஓகே. இன்னொரு விஷயம், விண்ணப்பம் எழுதும் போது நீங்க உங்க புக்ல வந்து சுகுமாரன் மாலா அப்படி இருக்கும், அந்த பேர்ல போட்டு அப்படி எழுதாதீங்க, உங்க நேம் போட்டு எழுதுங்க. அட்ரஸ் நீங்க எதனாலும் போட்டுக்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்க தானே இப்போ வந்து இப்போ ரஃபீக்னு ஒரு பையன் எழுதுறான்னு வச்சுக்கோமே, அப்போ அனுப்புனர் யாரு, ரஃபீக்னு போடணும். அவன் இப்போ எக்ஸாம் எழுதுறான், இப்போ அசைன்மெண்ட் சப்மிட் பண்றான்னு வச்சுக்கோமே, ரஃபீக்னு அவன் பேரும் எழுதணும். சரியா. இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு விண்ணப்ப கடிதம் தெருவிளக்கு அமைக்க வேண்டி உங்ககிட்ட ஒரு கடிதம் எழுத சொன்னா யாரோ ஒருத்தங்க எழுதுற மாதிரி நீங்க எழுதக்கூடாது, நீங்க எழுதுற மாதிரி எழுதணும், அதுதான் பெஸ்ட். நீ இன்னொருத்தங்க எழுதுற மாதிரி போட்டா தப்பு கிடையாது. சரியா. அது ரைட், கரெக்ஷன் பண்ணிடுவோம், ஓகேன்னு. பட் ஆனா இப்போ வந்து கதிஜா வந்து இப்போ லெட்டர் எழுதுறா அப்படின்னா கதிஜா தானே எழுதணும், கதிஜா தானே போடணும் அனுப்புனருக்கு. ஓகே. ஸோ அதனால உங்க நேம் போடணும். சரியா. அந்த அனுப்புனர் அது அந்த லெட்டர் எழுதுற ஆளு நீங்களா மைண்ட்ல வச்சுட்டு எழுதணும், அதுதான் ம். பக்கா பெர்ஃபெக்ட். ஓகேமா. சரி, இப்ப நம்ம புதினம் பார்த்தோம்னா அதே மாதிரி இது நாடகம், வேற ஒண்ணும் இல்ல. நாடகம் உங்களுக்கு தெரியுமா? நாடகம் பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். நாடகம், டிவி நாடகம் பத்தி டிவி நாடகம் பார்த்திருப்பீங்க. நாடகம் என்ன, ஒரு கதைய நிஜமாவே ஆ. முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி ம். நடிச்சுக்கு நடக்கிற மாதிரி முன்னாடி ஒரு காட்சியை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறது. தட்ஸ் ஆல். சினிமாவும் அதானே, சினிமா அதுதான், நாடகமும் அதுதான். சரி, அதுதான் நாடகம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாடகம் வந்து இது வர்றதுக்கு முன்னாடி, அந்த சினிமானா வர்றதுக்கு முன்னாடி அந்த புக்ஸ்ல வந்து அந்த கதையவே நாடகமா அந்த கேரக்டர் போட்டு எழுதுவாங்க. இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு எழுதிட்டு தென் அதுக்கப்புறம் அங்க கான்வர்சேஷன் இருக்கும், அந்த உரையாடல் இருக்கும். ஒரு கதையை உரையாடலா நிஜமான ஒரு கேரக்டரா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பேர்லாம் சொல்லி இப்படி அந்த கதையை விளக்குவது பேர் நாடகம். ஓகே.
ஓகே மேம். ஓகேம்மா, ஓகே. தென் இப்ப நாடகம் எழுதுதல்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு. இப்ப நான் இந்த நாடகம்னால சொல்லிடுறேன். இப்போ ஒரு கதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, ஒரு சின்ன கதை. இப்போ நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒருவன் தெருவில் மொபைல் பேசிக் கொண்டிருந்தான். எதிலோ மோதி மொபைல் கீழே விழுந்தது. கீழே குனிந்து மொபைலை எடுத்து யாரா எரும மாடு கண்ணு தெரியல என்று நிமிர்ந்து பார்த்தான். உண்மையில் எரும மாடு தான் நின்றிருந்தது அப்படின்னு. அப்ப யார் உண்மையில எரும மாடு? இவன் தானே கண்ணு தெரியாம வந்திருக்கான் இல்ல. இது ஒரு குட்டி ஆமா. கதை தான். சரியா? இப்ப இந்த குட்டி கதையை நாடகமா எப்படி எழுதுறது? நாடகம் இது அப்படியே நாடகமா எழுத நான் சொல்றேன் பாருங்களேன். இடம் இடம் சந்தை. ஓகே. நேரம் சாயங்காலம் 6 மணி டு 7 மணின்னு வச்சுக்கோ நேரம். அந்த கதை பேரு ராம் பாபுன்னு வச்சுக்கோமே. பாபு பாபு சொல்றான், யார் அது என் மேல மோதுறது இல்லாட்டி அவன் பேசுற மாதிரி மொபைல்ல பேசுற மாதிரி. ஆமா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சூப்பரா இருக்குடா, ஃப்ரெண்டு கூட பேசி சூப்பரா இருக்குடா, இந்த படம் பாத்தியா, இந்த இதை பாத்தியா, இந்த இந்த பாட்டு கேட்டியா அப்படின்னு அவன் மொபைல்ல பேசிட்டு வர்ற மாதிரி பாட்டு கேட்டியா அப்படின்னு பேசிக்கொண்டே மொபைலில் பேசிக்கொண்டே நடந்தான். பாத்தியா, பேசுனியா, இந்த பாட்டு நல்லா இருக்குடா, கேட்டியாடா, இந்த சினிமாக்கு போனியா. இதை அவன் அவன் பேசுனதான் பாபுன்னு போட்டு அது பேசுறதா சொல்லணும். பிராக்கெட்ல மொபைலில் இப்படி பேசிக்கொண்டே பாபு சென்றான். ஓகே. தென் அடுத்து யார் அது இடிக்கிறது கண்ணு தெரியல. இத அப்படியே ராமன் போட்டு ஸ்லாஷ் போட்டு அதை அப்படியே எழுதுற. சரியா? என்ன எருவு மாடு மாதிரி மோதிரிய கண்ணு தெரியல. உடனே நிமிந்து பாக்குறான். ஓ அச்சோ, நிஜமாவே எருவு மாடா, நான் தான் தப்பா மோதிட்டேன். இப்படி எழுதலாமா இந்த நாடகத்தை? இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு கதைய நீங்க அந்த இடம் பொருள் இமேஜினேஷன் பண்ணி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நேம் வச்சு அவங்க சொல்ற மாதிரி எழுதுக்கு பேர் தான் நாடகம். கான்வர்சேஷன் பிட்வீன் டூ. ஆமா, அவ்வளவுதான். அதான் எத்தனை கேரக்டர் உங்களால கிரியேட் பண்ண முடியும், தட்ஸ் யுவர் விஷ். நீங்க உங்களை இமேஜின்ல இருந்து தாராளமா இமேஜினேஷன்ல இன்னொரு கேரக்டர் நீங்க தாராளமா கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஆனா உங்களுக்கு அந்த கருத்து, அந்த கரெக்ட் சரியான பாயிண்ட் உங்களுக்கு வெளியே வரணும். இப்போ ஒரு 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 குழந்தை படிக்க முடியாம கஷ்டப்படுறா அப்படிதான் அந்த கதையில அவங்க ரொம்ப அந்த கருத்தை ஆழமா சொல்லியிருக்காங்கன்னா அந்த கருத்து உங்க நாடகத்துல வெளிப்படணும். அது நீங்க கேரக்டர், அதுல வர்ற கேரக்டரை வச்சு அவங்க பேசாத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் நீங்க போட்டு தாராளமா ஒரு அழகான ஒரு நாடகமா கொண்டு வரலாம். ஓகே. நம்ம கிரியேட்டிவிட்டி தான், என்ன நம்மளுக்கா கிரியேட்டிவிட்டி இல்ல, அதெல்லாம் அடிச்சு பின்னிடுவோம். ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா? இப்ப நாடகம் எத்தனாவது லெசன் கண்ணு? 24. 24. ஓகே, குட். அதுல காட்சி 1 காட்சி 2 போட்டு நம்ம பிரிச்சு கூட பண்ணலாம். பெரிய பெரிய நம்ம எழுத சொன்னா ஒரு 3 மணி நேரம் கூட. ஆமா, 3 மணி நேரம் கூட நம்ம நாடகம் எழுதணும்னு வச்சுக்கோவேன். சரி, 25 இல்ல, சரியா? 26. என்னது? படைப்பிலக்கியம். படைப்பிலக்கியம் அதேதான். புதினம் எழுதணுமா, புதினம் நாடகம் இது எல்லாம் படைப்பு இலக்கியம் தான். படைப்பு இலக்கியம், லிட்ரேச்சர், தட்ஸ் ஆல். இலக்கியம் படைக்கின்ற இலக்கியம். இப்ப படைப்பு இலக்கியத்துல இதுல என்ன சொல்றாங்கன்னா சிறுகதை சொல்றாங்க. சிறுகதை இப்ப நான் சொன்னேன்ல ஒரு குட்டி கதை, அதுவும் சிறுகதை தான். சரியா? அதாவது பெரிய புதினத்துக்கும் சிறுகதைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, புதினம் அப்படின்னா எந்த கேரக்டரை பத்தி அவங்க சொல்றாங்களோ அந்த கேரக்டருடைய பிறந்ததுல இருந்து அவன் கடைசியில என்ன ஆறான்ற வரைக்கும் பிரீஃபா இருக்கும் அவருடைய ஸ்டோரி. அவன் இறந்தது, அவன் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, அவன் அப்படி யார பார்த்தான், அங்க போனா, எவ்வளவு மார்க் வாங்கினா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அங்க போனா, அங்க சண்டை போட்டான், ஜெயிச்சான், இப்படி ஃபுல்லா அவன் கடைசி வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க இடையில. ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு அதுல இருந்து எப்படி அது அது முடிச்சு கதை முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி அவன் சக்சஸ் ஆக்குறான், அவன் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா முடிக்கிறது பேர் புதினம். ஆனா சிறுகதைன்றது அவ்வளோ பிரீஃபா சொல்லாம ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் மட்டும் கொஞ்சம் பிரீஃபா ரொம்ப இன்ட்ரெஸ்டா சொல்றது, அவ்வளவுதான். ஒரு பர்டிகுலர் அவன் எப்படி ஜெயிச்சான்ற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்ற ஒரு புதினம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தாமஸ் ஆல்வா பிறந்ததுல இருந்து அவர் வளர்ந்ததுல இருந்து அவர் அம்மாட்ட வளர்ந்ததுல இருந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தார் ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுல, எவ்வளவு கண்டுபிடிச்சாரு, அது இது பல்பு கண்டுபிடிச்சாரு ஃபுல்லா எழுதி இந்த அளவுக்கு இருந்தாரு. அவர் எப்ப இறந்து போனாரு ஃபுல்லா புதினம். வாழ்க்கை வரலாற்று புதினம். வாழ்க்கை வரலாறு பத்தி சொன்னா அதுக்கு பேர் வாழ்க்கை வரலாற்று புதினம். சரியா? இப்ப இத சிறுகதையா ஒரு குட்டி சிறுகதை சொல்றேன் பாருங்களேன்.
தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்றாரு, 1000 தடவை பல்பை கண்டுபிடிச்சு 1000 தடவை பல்பு கண்டுபிடிச்சிட்டாரு. சரியா? ம். கண்டுபிடிச்ச உடனே இது கதை, இது சிறுகதை. ஓகே, கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, எல்லா பீப்புள்ஸையும் கூப்பிடுறாரு. அதாவது அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் கூப்பிடுறாரு. வெளியில நான் முடிச்சிட்டேன், நான் பாருங்க சக்சஸ் ஆயிட்டேன்னு சொல்றதுக்காக கூப்பிடுவாங்கல்ல மக்களை. அப்ப கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே எல்லா பேரும் வந்து உட்காந்துருக்காங்க, ரொம்ப ஆர்வமா உட்காந்துருக்காங்க. ஏதோ தாமஸ் ஆல்வா எடிசன் புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிருக்காராமா. அது பிரைட்டா, சூரியன் இல்லாதப்ப கூட பிரைட்டா இருக்குமா. தீ போட்டு எரியாத, எண்ணெய் போட்டு தீ எரியாத அளவுக்கு கூட அது வந்து பிரைட்டா எரியுமாமே. ஏதோ ஒண்ணு ஆச்சரியமா ஏதோ கண்டுபிடிச்சிருக்காருன்னு எல்லாம் ஆர்வமா உட்காந்துருக்காங்க. எவ்வளவு உலகம் எவ்வளவு ஆர்வமா இருக்கும், அப்படி உட்காந்துருக்காங்க. அப்ப இவர் எல்லாம் சொல்லிட்டு, ஓகே இருங்க, எங்க வேலையாள சொல்லி நான் எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்ட்டு அவன் பேரை சொல்லி, தம்பி அந்த பல்பை எடுத்துட்டு வாடுன்றார். அவன் வரும்போது பல்பை எடுத்துட்டு வரும்போது கீழே போட்டு உடைச்சிருவான். இது நிஜமே நடந்தது. பல்பை போட்டு உடைச்சிரும். உடஞ்சோடனே எவ்வளவு கோவம் இருக்கும்ல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் 1000 தடவை ட்ரை பண்ணி இப்படி கொண்டு இப்படி வர சொன்ன, இப்படி பண்ணிட்டியடான்னு அவர் கோவப்படல. ஆனா அப்படி உட்காந்து அவரே பார்த்துட்டே இருந்தாரு. பார்த்துட்டே இருந்துட்டு ஓகே நான் அடுத்த தடவை கூப்பிடுறேன் வாங்கன்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் கூப்பிடும் போது அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் உட்காந்துருப்பாங்க. அப்பயும் அதே பையனை கூப்பிட்டு இங்க வா தம்பி அந்த பல்பை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அப்ப அந்த பல்பை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்தோன்னே அதை சொல்றாரு, இங்க பல்பு இப்படி இருக்கு, இந்த மாதிரி எரியும்ன்றெல்லாம் சொல்லிட்டு சொன்னோடனே அங்க கேக்குறாங்க அந்த ஜேர்னலிஸ்ட், போன தடவை இந்த ஆள் தானே எடுத்துட்டு வந்தான், கீழே போட்டான்ல, இப்ப அவனே திருப்பி எடுத்துட்டு சொல்றீங்க, உங்களுக்கு இது இல்லையா? இல்ல இல்ல, போன தடவை அவன் தப்பு பண்ணதுனால இந்த தடவை அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு வருவான். ஏன்னா போன தடவை நம்ம தான் எடுத்து கொண்டு வந்து கீழே போட்டுட்டோம், இந்த தடவை கீழே போடக்கூடாதுன்னு அவ்வளவு கேர்ஃபுல்லா கொண்டு வருவான். சோ அதனால அந்த பல்பை கேர்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு அவனை தவிர வேற யாரும் இந்த உலகத்துல பெஸ்டான ஆள் கிடையாதுன்றாரு. இதுதான் சிறுகதை. இது வந்து அந்த புதினத்துல ஒரு குட்டி பார்ட், பட் இது ஒரு சின்ன கதை, இன்ட்ரெஸ்டா இருக்கு பத்தியா. இப்படி வந்து எழுதுறதுக்கு பேரு சிறுகதை. ஓகே, தென் ஓகே. இப்ப எத்தனாவது வந்திருக்கோம்? 26. டைம் போகுது, டைம் போகுது. இப்ப என்னது 27 இல்லைன்னு நினைக்கிறேன், இல்ல 30, 32, ஓகே. 30. 30, 32, 33, 34, 35, 36 வரைக்கும் கட்ட கட்ட கட்டன்னு போயிடலாம். எங்க 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 வா 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 வா. எஸ், பேஜ் நம்பர் 103. 10. வெரி குட், தேங்க்யூமா. இங்க இருக்கேன். 103. எஸ். விளம்பரம் செய்தல். விளம்பரம் செய்தல் உங்களுக்கு தெரியுமா? விளம்பரம் செய்தல் என்னது? அட்வர்டைஸ்மெண்ட், வேற ஒண்ணும் இல்ல. முதல்ல எப்படிமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க? இப்ப நம்ம பாருங்களேன், வீட்டுல வந்து அந்த காலத்துல எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க? ராஜா காலத்துல முரசறைவாங்க, ட்ரம் வந்து அடிச்சு அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கரெக்டா? ராஜா காலத்துல இதனால் தான் சகலமானவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், ராஜாவிற்கு ஒரு டவுட் வந்துச்சு, அதை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும்ல. சோ இது ஒரு விளம்பரம் இல்ல, சரியா? இது அந்த காலத்துல இருந்து இப்படி விளம்பரம் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் எப்படி விளம்பரம் பண்ணுவாங்க? செவத்துல வந்து ஏதாவது எழுதி இப்படி இருக்கு, இந்த கடையில இது வாங்கினா, நாங்களா சின்ன பிள்ளையில இருக்கும் போதுலாம் பேப்பரா வராது, அங்கங்க ஒரு செவத்துல அப்படி விளம்பரம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கும், நம்ம பஸ்ல போனா பார்ப்போம்ல விளம்பரம், அந்த மாதிரி. So, அந்த மாதிரி துண்டு விளம்பரம் சொல்லுவாங்க. துண்டு சீட்டுல விளம்பரம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கறது, வீடு வீட்டுக்கு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி. ஈவன் இப்ப டிவி நோட்டீஸ் கொடுக்கறது. தென் அதுக்கப்புறம் ரேடியோல விளம்பரம் பண்ணுவாங்க, வாய்ஸ்ல. அப்ப வாய்ஸ்ல விளம்பரம் பண்ணும் போது அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்து அந்த விளம்பரத்தை, அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு உத்வேகத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் முக்கியம் இல்லையா? ஆடியோ அதுல ரேடியோல. பட் டிவில உங்களுக்கு காட்சி இருக்கா, காட்சியோட சேர்த்து வாய்ஸ் மாடுலேஷன், அந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் தான் அந்த விளம்பரம் வரும், பட் அது அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரியா? குழந்தைங்கன்னா பார்த்தா எனக்கு அது சாக்லேட் வேணும்னு நிப்பாங்கல்ல, வேற எதுவும் தோணாது இல்ல, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. சோ இதுதான் விளம்பரம். இந்த விளம்பரத்துல நிறைய வகை இருக்கு. என்னென்ன வகை அப்படி இருக்குன்னா, நுகர்வோர் விளம்பரம், தொழில் விளம்பரம், வர்த்தக விளம்பரம், சமூக விளம்பரம் அப்படின்ட்டு. அதாவது தொழில் விளம்பரம், இப்ப நுகர்வோர் விளம்பரம், நுகர்வோர் மீன்ஸ் நம்ம பயனாளிகள், கஸ்டமர்ஸ், அவங்களுக்காக கொடுக்குற விளம்பரம். இந்த ஆடி தள்ளுபடி, 2 சில வாங்கினா 1 சில ஃப்ரீ சொல்றாங்களா, நம்மள வாங்க வைக்கிறாங்க பாருங்க, சரியா? 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு. இதெல்லாம் நுகர்வோர் விளம்பரம். தொழில் விளம்பரம் அப்படின்னா என்னன்னா, இது இந்த கடையில வந்து இவ்வளவு ஜாமா இருக்கு, அதாவது மொத்த கடைக்காரங்க சில்லறையில வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற விளம்பரம். இவ்வளவு டஜன் வாங்கினா இவ்வளவு ஃப்ரீன்னு. சரியா? வர்த்தக விளம்பரம்னா மெயின் இதை விட பெரிய கம்பெனிஸ், சரியா? இப்போ இது சூரத்ல வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும், இவ்வளவு பெரிய பண்டலா வாங்கினா உங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீன்னு, அந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கறது. சரியா? இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும் விளம்பரம். அந்த வர்த்தக விளம்பரம், அதுக்கப்புறம் தொழில் விளம்பரம், அப்புறம் அவங்ககிட்ட வந்து நுகர்வோர் விளம்பரம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்புறம் சமூக விளம்பரம். சமூக விளம்பரம் மீன்ஸ் போலியோ சொட்டு மருந்து போடுங்க,
கவனமா இருங்க. நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு முகாம்கள் அங்கங்க நடக்குது. அந்த மாதிரி இருக்குல்ல. இப்ப அது பண்ணுங்க இது பண்ணுங்கப்பாங்கல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்திரமா இருங்க, கொரோனா வருது பாதுகாப்பா இருங்க, இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இது பேர் சமூக விளம்பரம். சரியா? ஸோ இதுதான் விளம்பரம். ஓகேமா? தென் நெக்ஸ்ட் என்னது? இது ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கண்ணுங்களா. எல்லாமே ஒண்ணும் இல்லை. தகவல் தொழில்நுட்பம். ஆஹ் இப்போ ஃபுல்லா எல்லாம் இன்டர்நெட் அதில் தானே இருக்கீங்க. எல்லாம் இன்டர்நெட், இணையம், கம்ப்யூட்டரு, அதை பத்தி தான் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. சரியா? நம்ம எப்படி வந்து ஒரு தகவலை வந்து இணையமும் தமிழும், தகவல் தொழில்நுட்பம் எப்படி வந்து ஒரு தகவலை வந்து முதல்ல ஒரு மொபைல்ல சொன்னோம் ஒரு தகவலை. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இப்ப எப்படி எப்படி டிவில சொல்ற ஒரு தகவல் எப்படி முதல்ல வந்து ஒரு செய்தியை எப்படி அனுப்புனாங்க ஃபர்ஸ்ட். இப்போ எஸ்எம்எஸ் கூட முதல்ல வந்தது இல்ல. எஸ்எம்எஸ் அனுப்புவோம். இந்த அப்புறம் சொன்ன மாதிரி முரசாரு வச்சு ஒரு தகவலை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தகவல் சொல்றது ரேடியோ வந்தது, அப்புறம் மொபைல் வந்தது, அப்புறம் லேண்ட்லைன் வந்தது. இப்படி வந்ததுல ஒன்னொன்னா. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்தது, அப்புறம் பிரிண்டிங் மீடியா வந்து அது வந்து உங்களுக்கு தகவலை எல்லாம் சொல்லிச்சு ஈஸியா. சரியா? ஸோ இப்படி வந்து தகவல் வந்து எப்படி வந்து ஒரு தகவல் ஒரு நியூஸை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்றோம். ஒரு விஷயத்தை இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்ப்ரெட் பண்ணாத ஒரு விஷயமா அது உண்மையோ பொய்யோ தெரியாம டக்கு டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணிட்டே போறாங்க பாத்தீங்களா. இது மாதிரி இதுதான் தகவல் தொழில்நுட்பம். எப்படி விளம்பர படங்கள்ல தகவல் ஒரு விஷயத்த சொல்றோம். அது அது அந்த ஏரியா எந்தெந்த ஏரியாலலாம் நம்ம வந்து தகவலை வந்து பரிமாறுறோங்கிறது தான் இது ஃபுல்லா அந்த லெசன் இருக்கும். வேற ஒண்ணும் இருக்காது. சரியா? எந்த இன்டர்நெட்ல பரிமாறுறோம். தென் அதுக்கப்புறம் அப்புறம் டெலகிராம் முதல்ல இருந்தது. சரியா? இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்கு, என்னென்னமோ இருக்குதுல்ல. அது ஃபுல்லா அதெல்லாம் அது தகவல் தொழில் ஒரு நியூஸா எப்படி ஸ்ப்ரெட் பண்றோம், அதுக்குரிய பொருள் என்னென்ன, எந்தெந்த வழியில நம்ம வந்து பண்றோம்னு இதுல வந்து இப்ப பாருங்க பாடியில உடல் அது இன்னொரு ஆச்சரியம். தகவலை ஃபர்ஸ்ட் எப்படி பரிமாறுறோம் நம்ம ஒரு பாடி லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நம்ம ஏத்தி வச்சிருப்போம். இப்ப வான்னு சொன்னா கையை வச்சு சின்ன குழந்தைகிட்ட பேசாது. பட் ஆனா கையை வச்சு இப்படி கையை வச்ச வான்னு சொன்னா அது வந்துரும்ல. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் ஒரு 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 மெசேஜ் எப்படி பாஸ் பண்றோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாடி லாங்குவேஜ் மூலம் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து தகவலை எப்படி பரிமாறுறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அச்சு ஊடகம் வந்துச்சு, இல்லை கம்ப்யூட்டர் வந்துச்சு, என்னென்னமோ வந்துச்சு. எல்லாம் இப்போ வரைக்கும் என்ன ஏஐ வரைக்கும் வந்து நிக்குது இல்ல. எஸ். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வந்து இப்ப தமிழ் இணையதளங்கள். இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்ல வந்து இணையதளங்கள் நிறைய இருக்குல்ல. நீ பாப்பீங்க தானே தமிழ் இணையதளங்கள் இல்ல? தமிழ் இணையதளங்கள் பாப்பீங்க தானே? தமிழ்ல வந்து இணையதளங்கள் மீன்ஸ் என்னென்ன நியூஸ் வந்து நம்ம வந்து தமிழ்ல பாக்குறோம். இன்டர்நெட்ல போய் கூகுள்ல பாக்குறோம். நிறைய நியூஸ் பாக்குறோம். ஆமா, ஏற்பட்டது பாரு. தமிழ் இணையதளங்களை போய் பாக்குறோமா இல்லையா? இணையதளத்துல போய் சினிமாவே பாக்குறாங்க இல்ல. அவ்வளவுதான். சோ எப்படி வந்து தமிழ்ல வந்து இந்த இணையதளத்துல வந்து வந்தது ஃபர்ஸ்ட் கண்ணில வந்து இங்கிலீஷ் பயன்பாடு தான் இருந்தது இல்லையா. இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமா அது முக்கியமான சிங்கப்பூர்ல இருந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதை வந்து என்னாச்சு நம்ம தமிழ் கீபோர்டு எல்லாம் தமிழ் இதை உள்ளுக்குள்ள எப்படி வந்து அந்த கணினியில வந்து அதை அக்செப்ட் பண்ண வைக்கணும், எப்படி அதை செயல்பட வைக்கணும்ன்ற நாலேஜ்ல நிறைய வந்து தென் அதுக்கப்புறம் தமிழ் வந்து நிறைய நம்ம அதாவது செம்மொழி மாநாடு நடந்துச்சுல. அப்பெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இதை பத்தி தமிழ் இணையம் பத்தி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இந்த மாதிரி நிறைய வந்தது. தமிழ் வந்து இப்போ அதாவது தமிழ் வந்து செய்தியை சொல்றதுக்கு மட்டும் இல்லாம இந்த இன்டர்நெட்ல தமிழ் வழியா நிறைய பிசினஸ் கூட நடக்குது, வணிகம் கூட நடக்குது. கரெக்டா? இப்ப தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க முதல்ல ஐயோ இங்கிலீஷ் தெரியலன்னு அவங்களால ஒரு மெசேஜை பாஸ் பண்ண முடியாது. ஈவன் இப்போ வீட்டுல வந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு சிறு தொழில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கிலீஷ்ல தான் மற்றவங்களுக்கு வந்து மெசேஜ் பாஸ் பண்ணணும். எனக்கு எங்கிட்ட இருக்கு, நீங்க வாங்கிக்கோங்க, இத்தனை டஜன் இவ்வளோன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது இங்கிலீஷ்ல தானே பாஸ் பண்ணணும் உங்களுக்கு. பட் ஆனா தமிழ்ல இருக்கு இல்லாட்டி இப்ப அவங்க அழகா தமிழ்லயே டைப் பண்ணி அனுப்பலாம்ல, இங்கிலீஷ் தெரியாட்டா. ஸோ நிறைய நிலையில நிறைய ஸ்டேட்ல அது ஸ்டேட் மீன்ஸ் நாட் ஆந்திரா அந்த ஸ்டேட் இல்ல, நம்மளுடைய இந்த சொல்றேன். அதாவது அந்தந்த நிலைகள் பெண்கள் நிலைகள் மோஸ்டா வடக்கன்ஸ் தான் இருக்காங்க. அவங்க அவங்க ஹிந்தி கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல. ஸோ இப்போ இந்த தமிழ் வந்து நம்ம தமிழ் வழியா தமிழ் இணையத்துல நம்ம வணிகம் கூட செய்யறோம். தென் அதுக்கப்புறம் தமிழ் இணையம் மூலமா நிறைய கதை படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். அதே மாதிரி உலக விஷயங்கள் எல்லாமே கூகுள்ல வர இங்கிலீஷ் தான் இருந்தது. இப்போ ஃபுல் தமிழ் போனா தமிழ்லேயே நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருது இல்லையா. ஸோ உலக அளவில் எல்லாமே நம்ம தமிழ் இணையம் மூலம் எல்லாம் கிடைச்சிருது. அதுதான் தமிழ் இணையம். சரியா? வேற ஒண்ணு அது உங்களுக்கு தெரியும், நீங்க தான் கை வந்த கலையே. இப்ப இருக்க பிள்ளைங்க இப்ப எங்களை மாதிரி ஆளுகளை சொல்லுங்க, தடவிட்டு இருப்போம். ஓகே, மின் உலகம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்ப அதுல இன்டர்நெட்ல வந்து
லைப்ரரி இருக்கும்ல. இப்ப நம்ம போய் எந்த ம், புக்ஸ்னாலும் ஆடியோலயும் கிடைக்கும். குக்கு வித் எஃப்எம் கூட இருக்கே, குக்குவா என்னமோ சொல்லுவாங்க. ம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன குக்கு ஸ்டோரினாலும் FM. குக்கு எஃப்எம், எஸ். அது வந்து ஆடியோவை கேட்கலாம். நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே கூட கதை கேட்கலாம். அதுல என்ன புக்ஸ் சம்பந்தமா உங்களுக்கு அந்த புக் வேணும் அப்படின்னு அழகா டக்குன்னு இல்லைன்னா பாருங்களேன். இப்ப நான் ஒரு புக் வச்சிருக்கேன், சரியா? ஒரு புக் வச்சிருக்கேன்னா அதை நான் மட்டும் தான் படிக்க முடியும். நான் படிச்சுட்டு வேற இன்னொருத்தருக்கு யாரும் படிக்க கொடுத்தேன்னா மேபி முடியும். படிக்க முடியாது இல்லையா? போய் கடையில போய் அந்த புக்கை காசு கொடுத்து வாங்கினா தானே படிக்க முடியும் இல்ல? பட் ம், ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு புக்கு உள்ள இருந்துச்சுன்னா, அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா, அது எவ்வளவு உலகத்துல இருக்க அவ்வளவு பேர் பார்க்கலாம்ல. எவ்வளவு ஒரு வசதி ம். பாரு இல்ல? சோ அதனால இது மாதிரி அதுல பாத்தீங்கன்னா மின் உலகத்துல தமிழ் நூலகம் நிறைய இருக்கு. தமிழ் புக்ஸ் ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது. ஈவன் அரபி கண்ட்ரில பாத்தீங்கன்னா குவைத் வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்டான பிளேஸா இருக்குன்றாங்க. அரபி நூலகம். அந்த அந்த இதுல வந்து அவங்க வந்து மின் நூலகத்துல அரபி புக்ஸ், இன்னும் வேற வேற லாங்குவேஜ் புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய அவங்க வச்சிருக்காங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகே. சரியா கண்ணுங்களா? மின் நூலகம், இது கொஞ்சம் பாத்துக்கங்க. இது ஒரு கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. எலக்ட்ரானிக் மெயில், இமெயில். ஆமா, இமெயில் பத்தி சொல்லணுமா உங்களுக்கு? அதுல தானே கிளாஸ் நடக்குது இல்ல? ஓகே. ஆமா. சோ அப்ப எலக்ட்ரானிக் மெயில் என்னது, யாரு வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா, இமெயில்ல எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், அது எந்த எந்த இது வழியா போகும், அதாவது அது என்ன சொல்ல லூப் வழியா போகும், அதுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அட்ரஸ் இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. சரியா? எப்படி வந்து மின்னஞ்சல் யூஸ் பண்றாங்க. மின்னஞ்சலின் வில்லன் யாரு? மின்னஞ்சலின் வில்லன் யார் தெரியுமா? யாரு? வைரஸ். வைரஸ். வேற ஒண்ணும் இல்ல, வைரஸ் வருதுல. வைரஸ் வந்துச்சுன்னா ஓகே. டக்கான்னு போய் சேரும். ஆன்டி வைரஸ். அதேதான் ஆன்டி வைரஸ் வந்துரும்ல. அப்புறம் எந்த லெசன் இப்ப நம்ம பாக்குறோம்? இப்போ 32வா? நம்ம வந்து மின்னஞ்சல் எஸ், 35. 34 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேம்மா, 34. சரியா? இப்போ மின்னஞ்சல் நீங்க வாசித்தீங்கன்னா, மின்னஞ்சல் வந்து எப்படி கம்போஸ் பண்றோம், அந்த கம்போஸ்ன்னு பார்த்து நான் சொல்றேன். இப்போ எப்படி வந்து கம்போஸ் பண்றோம், எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து மின்னஞ்சல் ஒரு முகவரி, ஏன்னா ஒரு அஞ்சல் நம்ம போடுறோம்னா ஃப்ரம் வேணும், டூ வேணும் இல்லையா? அப்படின்னு தான் ம், போகும் இல்ல? அப்ப இதுல வந்து இந்த மெயில்ல வந்து எப்படி ஃப்ரம் வந்து நம்ம வச்சுக்கிறது, டூ எப்படி இருக்கிறது, எப்படி ஒரே நேரத்துல ஃப்ரம் வந்து டூ அவ்வளவு பேத்துக்கு நம்ம அனுப்பலாம், ஒரு ஆளுக்கு ஒரு இல்லாம இல்லையா? ஒரு குரூப்க்கு அனுப்பலாம் தானே டூ. ஸோ yes. இந்த மாதிரி என்னென்ன வசதி அதில் இருக்கு, நம்ம அவ்வளோ பேத்துக்கு அனுப்பலாம். ஸோ அதில் என்னென்ன பண்ணணும், எப்படி அனுப்பணும், எப்படி அதை அனுப்புனதை எப்படி சேவ் பண்ணி வைக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சது தான் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க டெய்லி செய்யற வேலை தான். Okay. சரியா? பார்த்தீங்கன்னா தெரியும். டவுட் இருந்தா கேளுங்க. அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க இதுலன்னா, ஜஸ்ட் அதுல நம்மளுக்கு இப்ப மதர் போர்டுன்னு சொல்றோம். அது என்னது மதர் போர்டுனா என்ன? அப்ப என்னது அது? மெயில் பாக்ஸ்ல என்ன அஞ்சல் பெட்டியுமே நம்ம இங்கிலீஷ்ல இது பட்டங்காட்டி நமக்கு அது தமிழ்ல தெரியாது. சரியா? அது இப்போ வந்து போட்டோனா என்னது? ஒளிப்படம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. கம்ப்யூட்டர்னா கணிப்பொறி. மவுஸ்னா என்னது? எலின்னு தானே mouse சுட்டி. சொல்லுவாங்க. இதுல சுட்டி சுட்டி. சுட்டி ஏன்னா இது பாயிண்ட் பண்ணி காமிக்குது நம்மளுக்கு. ஆமா ஆமா. காமிக்குது. அதனால அதை சுட்டி காட்டுறது. எஸ், வெரி குட் வெரி குட். அதனால சொட்டி சொடுக்கான். சாக்கு வந்து சொடுக்கான். நல்லா இருக்குல்ல? மானிட்டருக்கு திரையகம். ஓகே, குட். லிங்க்குக்கு பேரு தொடுப்பு. நல்லா தான் தொடுப்பு. வித்தியாசமா தான் இருக்கு. ஓகே, சும்மா ஜஸ்ட் நிகழ்படம், வீடியோ. சும்மா ஜஸ்ட் ஒரு பாத்துக்கங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் அழைப்பு செய்வோம். இது கால் சென்டர் கண்ணுங்களா? கால் கால் சென்டர். சென்டர். கால் சென்டர் தெரியுமில்ல உங்களுக்கு? கால் சொல்லவே சென்டர். வேண்டாம். ஆமா, சொல்ல வேண்டாம். அதாவது கால் சென்டர் வந்து உங்களுக்கு ஆம், நம்ம வந்து சில வேலை கால் சென்டர்ல வேலை பார்க்கறாங்கன்ற மாதிரி தான் தெரியும். பட் ஆனா கால் சென்டர் எவ்வளவு எவ்வளவு நன்மை, நிஜமா உண்மையில கால் சென்டர் ரொம்ப நன்மை. இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோவேன். அப்போ இப்போ ம், நம்ம வந்து ஒரு மொபைல்ல வந்து இப்போ சாம்சங் இல்ல ஏதோ ஒரு மொபைல் வாங்குறோம், ஒரு கடையில இருந்து வாங்குறோம். இப்போ அது ஏதோ ப்ராப்ளம், நம்ம கால் சென்டருக்கு தானே ஃபோன் பண்றோம். ஆமா. அப்போ வந்து அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஒரு அதை பத்தி தெளிவா நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, அதை சரி பண்றதுக்கு, வாங்குறதுக்கு, எங்க வாங்கலாம், எங்க தரம் நல்லா இருக்கும், எங்க வந்து விலை குறைவா வாங்கலாம்ன்ற மாதிரியான எல்லா விதமான விஷயங்களும் நம்மளுக்கு இந்த கால் சென்டர் தரும். அப்ப அந்த மாதிரி ஒரு ம், நாலேஜ் உள்ள எல்லாம் வச்சு அங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆள்லாம் வச்சு நம்ம என்ன கேட்டாலும் நம்மளுக்கு அதுக்குரிய இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். சரியா? அப்ப ஓகே. எல்லா கம்பெனிஸும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இந்த மாதிரி கால் சென்டர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பத்தி தெரியணும்ல. இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் ம், தெரியல, இன்னொருவர்கிட்ட கேட்கறதுக்கு அவங்க டைரக்டாவே ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டு அவங்களே எல்லாம் சொல்லிடுவாங்க தானே. ம். அதனால இந்த கால் சென்டர் வந்து இப்போ வந்து அழைப்பு சேவை மையம் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குது இந்த உலகத்துல, முக்கியமா வேர்ல்டு முழுக்க.
சரியா? அழைப்பு மையம்னா என்ன? அங்க ஊழியர்கள் எப்படி இருப்பாங்க, ஊழியர்கள் எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப டேலண்டடா இருக்கணும் அவங்க. அப்ப அவங்களுக்கு லிசனிங் வேணும். ஏன்னா நல்லா பேசுறவங்களும் இருப்பாங்க, ஏன்டா நீ இந்த போனை கொடுத்துட்டு பண்ணிட்டேன்னு திட்டுறவங்களும் இருப்பாங்கல்ல. அதெல்லாம் வாங்கிதான் ம் ஆகணும். இல்லை அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிசினஸ்க்காக அவங்க பொலைட்டா பேசி அவங்க அவங்களுடைய 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 வியாபாரத்தை பெருக்கிறதுக்குரிய ஒரு சரியான ஆளை அவங்க வேலைக்கு வைக்கணும். சரியா? ம் சரி. அடுத்து 36க்கு அப்புறம் 41 42. எஸ், இது பேஜ் நம்பர் சொல்ல முடியுமா கண்ணு? 41 42 ரெண்டு தான் கண்ணு இருக்கு. இது ஒரு நிமிஷம். வந்துட்டேன். எஸ், வந்துட்டேன். 215. 215. ம் ஓகே. நிகழ்வு குறிப்பு எழுதுதல். நிகழ்வு குறிப்பு எழுதுதல் என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்லை. ம் அதாவது இப்ப ஒரு 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 நீங்க போறீங்க, போகும்போது இப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. சரியா? செம்மொழி மாநாடுன்னு வச்சுக்கோ, இல்ல ஸ்கூல்ல வந்து ஒரு முத்தமிழ் விழா நடக்குது. சரியா? அந்த முத்தமிழ் விழால போய் நிகழ்வு குறிப்புனா அங்க என்ன நடக்குது அதை குறிப்பெடுக்கிறது. இப்போ ஓகே. இப்ப நீங்க வந்து சட்டசபையில கூட சொல்லுவாங்கல்ல, நிகழ்வு அந்த ஏட்டிலிருந்து குறிப்பு ஏட்டிலிருந்து அது நீக்கப்பட்டது இந்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ரெண்டு பார்ட்டி இருக்கும், ரெண்டு பார்ட்டில பார்த்தா ஒண்ணு சண்டை போடும், இவன் எதையாவது சொல்லிடுவான், இந்த ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது சொல்லிடும், ரெண்டு சண்டை போடுவாங்க. சொல்லும் போது தேவையில்லாத வார்த்தையை ஒருவேளை ஒன் பார்ட் ஆஃப் த பார்ட்டி சொல்லிடும் ஒரு ஆளு. அப்போ கடைசியில் அவர் ம் வாசிக்கும் போது அந்த சட்டசபை அந்த தலைவர் வாசிக்கும் போது சொல்லுவாரு, இந்த வார்த்தை அந்த குறிப்பேட்டிலிருந்து நீக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாரு. ம் அது என்ன அப்படின்னா, அதாவது வர்றாங்க யார் என்ன பேசுறப்ப 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னா, அந்த நிகழ்வு குறிப்பேட்டுல அவங்க சொன்ன வார்த்தையில இருந்து எதுவும் பசகாம அதை அப்படியே எழுதுவாங்க. இவங்க 5 மணிக்கு வந்தாங்க, 25 மணி நேரம் பேசுனாங்க, இது இந்த வார்த்தையில இருந்து அவர் ஆரம்பிச்சாரு, இது இப்படி பேசினாரு, இவர் தூக்கி எறிஞ்சாரு, இவர் இதை பிடிச்சாரு, கேட்ச் பண்ணாரு, இவர் இவன் அப்படி அங்க அங்க என்ன நடந்ததோ அந்த நிகழ்வை குறிப்பெடுக்கிறது. ம் குறிப்பெடுத்து என்ன பண்ணும், குறிப்பேடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த எங்க நடக்குதோ அந்த குறிப்பேடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த குறிப்பு ஏட்டுல அன்னைக்கு இப்போ 2ஆம் தேதி, சரியா? இப்ப நிகழ்வு குறிப்பு நம்ம கிளாஸ் 1 மணி நேரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை நிகழ்வு குறிப்பா ஏத்தணும். எப்படி ஏத்தலாம்? ஒரு 7:20க்கு தமிழ் மேம் வந்தாங்க, வந்தோடனே இப்படி ஓப்பன் பண்ணாங்க, ஓப்பன் பண்ணி இது எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் அந்த இதை டிஎம்ஏ பத்தி சொன்னாங்க, அப்புறமா நோட்ஸ் டேக்கிங், நோட்ஸ் எடுக்கிறதா? நோட்ஸ் எடுக்கிறது, லைக் அந்த ஷார்ட் அண்ட் நோட்ஸ் மாதிரி எடுப்பாங்க. பட் ஆனா இது என்னன்னா அன்னைக்கு நடந்த அந்த 1 மணி நேரம் நடந்த விஷயத்த அப்படியே எழுதி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நோட்ல பதிவு பண்ணி வைப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி ஓகே. ரெக்கார்டு. ஏன்னா எப்ப வேணாலும் திருப்பி ஒரு இது இருக்கும் போது அடுத்த வருஷம், இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இங்க வந்து அந்த முத்தமிழ் விழால என்ன நடந்துச்சுன்னா அவங்க அழகா அதை சொல்லுவாங்க, நாங்க இவ்வளவு பேர் கூப்பிட்டு இத்தனை பேர் பேசுனாங்க, இத்தனை பேர் படிச்சாங்கன்ற மாதிரி. புரியுதா? சோ அந்த ம் நிகழ்வை குறிப்பெடுத்து, பர்டிகுலர் நிகழ்வை குறிப்பெடுத்து அதை வைக்கிறதுக்கு பேர் தான் நிகழ்வு குறிப்பு. சரியா? ஓகே. யார் என்ன சொன்னா, எதை பத்தி பேசினாங்க, மக்கள்னா எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணாங்க, எப்ப அது ம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியிற வரைக்கும் நிகழ்வு ஃபுல்லா தொகுத்து அதை வந்து குறிப்பா எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் நிகழ்வு குறிப்பு. அது எல்லா இதுலயும் நடக்கும், அரசாங்கத்துல நடக்கும், சட்டசபையில நடக்கும். ரெக்கார்ட் பண்ணி நிகழ்வு குறிப்பு வைப்பாங்க. சரியா? எழுதுவாங்க. நீங்க இனிமே சட்டசபை இதுல பேச்சு இதுல பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பெரியவங்ககிட்ட கேளுங்க, அப்பாட்ட அம்மாட்ட தெரிஞ்சு கேளுங்களேன், அவங்க சொல்லுவாங்க பாருங்க. அதாவது அந்த நிகழ்வு குறிப்புங்கிறது கடைசி இது வந்து இந்த வார்த்தை சட்ட அந்த இதுல இருந்து நீக்கப்படுகிறது, இந்த குறிப்பு ஓகே. நீக்கப்படுகிறது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, அப்படி எழுதி அதை வந்து அதை வச்சிருப்பாங்க. ஏன்னா திருப்பி திருப்பி பார்க்கும்போது அது எந்த ஒரு டவுட்டும் இல்லாம ஒரு ப்ரூஃபா இருக்கும். அதுக்காகத்தான் இது. எங்கெங்க ஈவன் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு, தென் அதுக்கப்புறம் ஏதாவது மாநாடு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மீட்டிங்கு, ஈவன் தொழிலாளர் சங்க மீட்டிங்கு, ஏதாவது கட்சி கூட்டம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுல எல்லாம் நிகழ்வு குறிப்பாங்க. ஏன் பெண்கள் மாநாடு, இப்போ ஒரு காலேஜ் இருக்கு, அங்க வந்து பெண்கள் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, அவங்க சில விஷயம் பேசுறாங்கன்னா அதுல நிகழ்வு குறிப்பு எழுதுவாங்க. ஒரு மகளிர் குரூப் ஒன்று இருக்காங்க, கிளப், அவங்க வந்து மகளிருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒன்று சேர்றாங்கன்னா அவங்க அன்னைக்கு என்ன பேசுனாங்க, என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிகழ்வு குறிப்பு. அன்னைக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு அதை குறிப்பெடுத்துதல். எல்லா ம் தரப்புலையும் அவங்க எடுப்பாங்க. சரியா? இது எங்கெங்க ஓகே. இதுல போட்டிருக்காங்க பாரு, எங்கெங்க எடுப்பாங்கன்னு. செயற்குழு கூட்டம், அரசு கூட்டம், நீதிமன்ற செயல்பாடு, இது எல்லா இடத்துலயும் அவங்க வந்து இது எடுப்பாங்க. சரி? அவசர கூட்டம், எல்லா இடத்துலயும் ஒரு கருத்தரங்கு நடக்குது, கருத்து பயிற்சி ஓகே. பட்டறை. பயிற்சி பட்டறைனா ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு எப்படி வந்து இப்போ எப்படி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி போகணும், பயிற்சி ம் கொடுப்பாங்கல்ல அந்த மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு, அது கூட என்ன பண்ணுவாங்க, நிகழ்வு குறிப்பு எழுதுவாங்க. அவ்வளவுதான்.
நிகழ்வு குறிப்புனா புரியுதா உங்களுக்கு? நிகழ்வு குறிப்புனா ஓகே மேம். ஓகே. தென் கடைசி தொகுக்கும் திறன். அவ்வளவுதான். தொகுக்கும் திறனுக்கும் நிகழ்வு குறிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நிகழ்வு குறிப்பு அப்படின்னா அந்த 7:20 இருந்து 8:20 வரைக்கும் ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா அதை அப்படி பிரீஃபா என்ன நடந்துச்சு, எந்தெந்த மணி நேரம் என்ன நடந்துச்சு, பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுறது. சரியா? ஒண்ணு கூட விடாம. அதுக்கு பேரு நிகழ்வு குறிப்பு. தொகுக்கும் திறன் அப்படின்னா டோட்டலா இப்போ ஏதாவது ஒரு 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 ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் முடிச்சுட்டு ஓகே இதனால என்ன, இந்த இதுல என்ன நம்ம பேசியிருக்கோம்னா இதுதான் பேசியிருக்கோம் அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு 3 ஓகே ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் அப்படியே நடந்துட்டே இருக்குது. ப்ரோக்ராம் நடந்துச்சு. நடந்தவொடனே அது முக்கியம். இந்த கோபிநாத் ஸ்பீச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலலாம் கரெக்டா முடிக்கும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் முடிக்கும் போது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா நடந்ததை தொகுத்து இது இந்த இந்த 3 மணி நேரத்துல இதுதான் பேசப்பட்டிருக்கு அப்படி. ஓகே even அந்த இதுல பார்த்தா கூட அது என்ன சண்டை போடுவாங்களே, 6 பேர் 7 பேர் நின்று சண்டை போடுவாங்களே, எங்க பேச்சு பண்ண கேள்வி நேரமா அது இதுன்னு இருக்குமே, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில அந்த நெறியாளர் முடிக்கும் போது சொல்லுவாரு, ஓ இது இது பேசுனாங்க, இது இது பேசுனாங்க, இது இந்த மாதிரி எடுத்துக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. சரியா? ஓகே ஒரு 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 ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பர்டிகுலரா ஒரு 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 நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அதுல என்ன முக்கியமான பாயிண்ட், இது என்ன நடந்தது அப்படின்றத ஒரு 5 நிமிஷத்தை தொகுத்து சொல்லுதல். கலெக்ட் பண்ணி சொல்றதுக்கு பேர் தான் தொகுத்து சொல்லுதல். புரியுதா? அதுக்கும் வித்தியாசம் ஓகே அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் புரியுதா? அந்த அந்த ஆஹ் அந்த நிகழ்வு குறிப்புக்கும் தொகுப்புக்கும் வித்தியாசம் புரியுதா? எஸ் மேம். சரி, ஓகேமா. இப்போ டைம் என்ன? 8:23. 3. ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா? டக்குன்னு அந்த கொஸ்டின் மட்டும் ஓபன் பண்ணி சொல்றேன். எஸ் மேம். இது அசைன்மெண்டோட ஃப்ரண்ட் பேஜ். ஓகே, இந்த ஃப்ரண்ட் பேஜை ஓகே நீங்க அப்படி முன்னாடி அட்டாச் பண்ணவும் பண்ணலாம். தட்ஸ் யுவர் விஷ். இல்லைன்னா நீங்க அப்படி இதை இருக்கிறத எழுதவும் செய்யலாம். நோ ப்ராப்ளம். ஃப்ரண்ட் பேஜ்ல இதை உங்களுடைய அந்த டிஎம்ஏவோட அசைன்மெண்டோட ஃப்ரண்ட் பேஜ்ல இதை அப்படியே எழுதிட்டு தென் அதுக்கு நேர நீங்க என்ரோல் நம்பர், நேம்னா உங்க நேம் அப்படி எழுதலாம். நேம் போட்டு நேம், கிளாஸ்ன்னு போட்டு ஒரு செமிகோலன் போட்டு இல்ல அந்த போட்டுட்டு என்ன சொல்றது, ஒரு சின்ன கோடு போட்டு கிளாஸ் இப்படி. டு அண்டர்ஸ்டாண்ட்? இது எழுதவும் செய்யலாம். சரியாமா? ஓகே இதுதான் எஸ் ஃப்ரண்ட் பேஜ். மேம். உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல? எஸ் மேம் இருக்கு. ஓகே ஓகே குட். மேம் எஸ்மா. இப்ப இத A4 ஷீட்ல எழுதலாமா இல்ல ரூல்டு எஸ், தாராளமா நீங்க A4 சீட்ல எழுதலாம், ரூல்டு பேப்பர்ல எழுதலாம், நோட் புக்ல எழுதலாம். தட்ஸ் யுவர் விஷ். எது வேணாலும் எழுதலாம். ஆனா எழுதி பிரசன்ட் பண்ற மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வேணும். சரியா? எழுதி நீங்க பிரசன்ட் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் அழகா நீங்க பண்ணணும். அத PDF மூலமா ஸ்கேன் பண்ணி அனுப்பணுமா? ஆமா ஆமா இப்ப சார். கலர் சொல்லுங்க. எழுத எப்படி அங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா தானே தெரியும் PDFல? இல்ல சில பேர் அதான் சொன்னேன்ல, நீங்க கலரா எடுத்து சில பேர் ஸ்கேன் கலர்ல எடுப்பாங்க. அப்படி நீங்க கலரா எடுத்தாலும் நோ ப்ராப்ளம். இல்ல ஒயிட் அண்ட் பிளாக் தான் விழுகும் அப்படின்னா நீங்க எதுக்கு இதுல எழுதுறீங்க? லைக் பிளாக் அண்ட் ஒயிட்டாவே இருக்கட்டும், ஒயிட் அண்ட் பிளாக்காவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நீங்க ஒரே பெண்ணை யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி, ஆனா நீங்க எழுதும் போது இன்னொன்னு சொல்றேன், எழுதும் போது அப்படி டிராபிக் மாதிரி எழுதக்கூடாது. ஒரு 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 வார்த்தைக்கும் ஒரு வார்த்தைக்கு இடையில அழகா கேப் விடுங்க. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல போட்டு கொச்ச கொச்ச அடிக்க கூடாது. பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும்ன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் அதுதான் பண்ணுங்க. அதுதான் ராஜா இப்ப நான் சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க இப்ப எழுத போறீங்க. சரியா? நீங்க A4 சைஸ் பேப்பரோ இல்ல நோட் புக்கோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துக்கிறீங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க அப்படியே எடுத்து நீங்க அப்படியே ஸ்கேன் பண்ணி அதுல நீங்க ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பேஜை பார்த்து அதை அப்படியே நீங்க உங்களுடைய அசைன்மெண்ட்டோட ஃப்ரண்ட் பேஜா நீங்க எழுதலாம். என்ரோல்மெண்ட் நம்பர், அது பக்கத்துல உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர், நேம் அப்படின்னு எழுதி நேம். சரியா? அப்படி நீங்க தாராளமா ஃப்ரண்ட்ல எழுதலாம். சரியா? எழுதவும் செய்யலாம். அங்க எப்படி இருக்கோ அதை அப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே நம்பர் 1 அப்படின்னு போடணும். ஏன்னா அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த பேப்பர் நீங்க பண்ணும்போது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ் ஆகாது, பட் நம்மளுடைய சேஃபுக்காக சொல்றேன். அப்போ பார்க்கும்போது அவங்க எழுத ஆரம்பிச்சு நம்பர் 2 போட்டிருக்கு பேஜ் நம்பர், அப்ப கண்டிப்பா நம்பர் 1 ஃப்ரண்ட் பேஜ் அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு ப்ரூஃப். கரெக்டா?
ஓகே அதனால அந்த ஃப்ரண்ட் பேஜை வந்து நம்பர் 1 பேஜ் நம்பர், அப்புறம் நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்கல்ல அது நம்பர் 2, அப்புறம் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம சூப்பரா கரெக்டா போட்டுக்கோங்க. எங்க வேணாலும் போட்டுக்கலாம். அழகா லெஃப்ட் கார்னர்ல போடுங்க, இல்ல ரைட் டவுன்ல வந்து அழகா போடுங்க. ஒரு இடத்துல போடுறீங்கன்னா எல்லா பேப்பர்லயும் அதே பக்கத்துல அதே பிளேஸ்ல தான் போடணும். சரியா? ஓகே மிடில்ல கூட பண்ணலாம். மிடிலுக்கு போடலாம், எப்படினாலும் போடலாம். சரி, மிடில்லையும் போடலாம். சரியா? பேஜ் நம்பர் போடணும். அதே மாதிரி எழுதும் போது ஹெட்டிங் வந்து அழகா மேல்நிலை கல்வி அகமதிப்பீடு அப்படின்னு போட்டு இயர் 2025 to 2026 மார்க்ஸ் 20 போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின் எழுத ஆரம்பிக்கிறீங்க. கொஸ்டின் எழுத ஓகே ஆரம்பிக்க நம்பர் 1 போட்டு கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுதிட்டு ஒரு லைன் விடணும். கொஞ்சம் ஓகே ஒரு லைன் விட்டுட்டு அப்புறம் செகண்ட் கொஸ்டின் எழுதணும். சரியா? ம் இது எழுதிட்டு மேம் சொல்லுமா. இப்போ ஆப்ஷன் இருக்குல்ல, ஏதேனும் ஒரு வினாக்களுக்கு ஆமா ஆமா விடையளிக்கணும். ம் ம் ஆப்ஷன் தானே எழுதும் போதே ஆப்ஷன் இருக்குல்ல. ஆமா, கண்டிப்பா எழுதணும். எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்கு. அப்போ நம்பர் 1 நீங்க எழுதுனீங்கன்னா ஆன் பொண்ணு எழுதணும். இல்ல எழுதல, ஆ எழுதுறேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத செகண்ட் கொஸ்டின் தான் செலக்ட் பண்ணி எழுதுறேன் அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் போட்டு நீங்க எழுதணும். செகண்ட் எழுதி எழுதணும். ஓகே. இப்ப செகண்ட் கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க, அப்ப செகண்ட் 2 போட்டு அப்படி போட்டு அதுக்கு கொஸ்டின் எழுதணும். ஓகே, அது ஓகே ரொம்ப முக்கியம். ஓகே, அப்படி எழுதணும். எழுதிட்டு ஆன்சர் எழுதிட்டீங்க, எழுதிட்டு ஒரு லைன் விடுறீங்க, இப்படியே எழுதிட்டே வரீங்க. எழுதும் போது இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க வந்து பெரிய கொஸ்டின் எழுதுறீங்க. ஓகே, 140 அவ்வளவு எழுதுறது. அப்படி எழுதும்போது பேராவா எழுதுவீங்க. கரெக்டா? சைட் ஹெட்டிங் போட்டு எஸ் பேரா. மேம் அப்படி எழுதும் போது பேரா போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு கீழே அப்படியே அந்த மார்ஜின் ஒட்டியே எழுதக்கூடாது. கொஞ்சம் மார்ஜின் பக்கத்துல ஒரு வேர்டு எழுதுற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் எழுதணும். எப்பயுமே பேரா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு தனியா ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே மார்ஜின் ம் ஒட்டியே வந்து பேராவை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே லெட்டர் எழுதும் போது அப்படிதான். அந்த மாதிரி அன்புள்ள அப்பா அப்படின்னு போட்டு அப்பாவுக்கு கீழே வணக்கம்னு ஸ்டார்ட் பண்ணுமே தவிர அன்புள்ள அப்பா ம் அன்பு உள்ளக்கு கீழேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது லெட்டர். ஓகே. ஓகே ஓகே அப்ப எது ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு ஒரு வார்த்தைக்குரிய இடத்த விட்டுட்டு அந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணணும். அது மேம் ஒண்ணு. ஓகே கொஸ்டின் எழுதிட்டு தான் ஆன்சர் எழுதணுமா? ஆமா, கண்டிப்பா கொஸ்டின் எழுதிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே ஓகே. சரியா? ஓகே, கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அதுதான் கண்டிப்பா பெஸ்ட். சரி, அது ஒண்ணு. அப்புறம் லெட்டர் வந்து எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும்ல? லெட்டர்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ வந்து ஃபுல்லா நம்ம ஒன்னொன்னா எழுதிட்டு ஒரு ஒரு லைன் விடுறோமா, விட்டுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த திருந்திய படிவம் திருந்தா படிவம் எழுதினாலும் ஓகே. திருந்தா படிவம் போட்டு நீங்க ஒரு கிராஸ் பண்ணிட்டு திருந்திய படிவம் எழுதுங்க. இல்ல வேண்டாம், எனக்கு அது கன்ஃபியூஸா இருக்கு வேணாம்னு தாராளமா நீங்க விடைன்னு போட்டு சுருக்கி எழுதல், விடைன்னு போட்டு நீங்க விடையை டைரக்டாவே எழுதலாம். உங்க உங்க ம் இஷ்டம், எப்படி எழுதலாம் கரெக்ட் தான். சரியா? ஃபுல் மார்க் தான் போடுவோம். கரெக்டா? சரியா எழுதுனீங்கன்னா ஓகே. ஓகே, அப்புறம் லெட்டர் ரைட்டிங். இது லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும் தெரியல, உறவுமுறை கடிதம் எப்படின்னு தெரியும்ல? நான் அதை சொல்லவா நான் ஒரு தடவை ஒயிட் போர்டில் காமிச்சு சொல்லட்டுமா? எஸ் மேம் சரி, ஓகே. இப்போ நான் வந்து இதை வாட்சி இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கடாடன் வாட்சி போலாம், வாசிட்டு போவா கொஸ்டினை. எஸ் ஓகே மேம் ஃபர்ஸ்ட் ஒன்று, பின்வரும் வினாக்களுள் ஏதேனும் ஒரு வினாவிற்கு 40ல இருந்து ஏதாவது ஒண்ணு எழுதணும். சொல்லுமா. ஓகே. ஒன்றும் இல்லை மேம் யூ ஓகே கேன் ஓகே கண்டினியூ. ஓகே. களவு போன கனவு சிறுகதையின் கதை முடிச்சு என்ன? களவு போன சிறுகதை அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இந்த கதையில என்ன, அந்த புதினம் நம்ம சிறுகதை பார்த்தோம்ல, அந்த சிறுகதையில வரும் என்னன்னா, ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி ஒரு ஏரியால இருந்து ஒரு குழந்தை, அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து மார்க்கெட் வியாபாரம் பண்றவங்க, காய்கறி வியாபாரம் பண்றவங்க. அப்பா வந்து காய்கறி வாங்கி போட்டுட்டு குடிச்சிட்டு அப்படியே மைனர் மாதிரி திரியறவர். அந்த குழந்தை வந்து படிச்சு பாஸ் பண்ணிரும், +2 பாஸ் பண்ணிரும். அது ரொம்ப ஆச்சரியம். அவங்க ஸ்கூல்லே ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை அதுதான். பட் ஆனா மார்க் அது ஒரு அளவு தானே வாங்குவோம் அங்க இருக்க குழந்தைங்க. அப்ப இவ போய் என்ன பண்ணுவா, போய் காலேஜ்ல போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போவாங்க. போனா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு மார்க் வாங்கினவங்களுக்கு தான் நாங்க தருவோம், 450 மேல வாங்கினா தான் தருவோம், இல்ல 400 மேல வாங்கினா தருவோம். நான் வந்து நிக்காதுன்னு சொல்றீங்களா, போங்கம்மான்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. அந்த குழந்தை அழுதுட்டே இருக்கும். இவங்களுக்கு தெரியாது, கெஞ்சுவாங்க போய் அந்த அம்மா, என் குழந்தை நல்லா படிக்கணும். அவங்க அப்பாவும் போய் கெஞ்சுவாரு, என் குழந்தை நல்லா படிக்கும். சரி, அவங்களுக்கு தெரியாது எவ்வளவு மார்க் வாங்கினா என்னன்னு. பட் ஆனா அங்க மார்க்கு காசு தான் பாக்குறாங்களே தவிர, பட் இந்த குழந்தை வந்து இந்த அளவுக்கு முன்னேறி படிக்குது, அது கனவு காணுது படிக்கணும்னு. பட் அதுக்கு வந்து விவரம் தெரியல, படிக்காதவங்க மார்க்ஸ் வந்து தான் வாங்கி இருக்குனால அதுக்கு இடம் கிடைக்காம அது கனவு கனவு வந்து களவு போயிருச்சு, திருடிட்டு போயிட்டாங்க, களவு போயிருச்சுன்றாங்க. அதுதான் கதை. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை படிக்கணும்னு ஆசைப்படுது. பட் ஆனா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு மார்க்ஸ் வாங்கிருச்சு. பட் ஆனா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. இப்ப அம்மா அப்பா நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா பிள்ளைங்க நல்லபடியா ஆட்டோமேட்டிக்கா படிக்கதான் செய்யும் இல்லையா?
ஆனா அம்மா அப்பா எஸ் படிக்காம ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க, ஒரு கூலிய தொழிலாளியா இருக்காங்க, அந்த பிள்ளைங்க படிச்சு பாஸ் பண்றதுதானே பெரிய விஷயம். அப்ப அவங்க கை தூக்கி விடணும்ல இந்த கவர்மெண்ட். அந்த ஸ்கூல் எல்லாம் அப்படித்தானே கை தூக்கி விடணும். பரவாயில்ல, இந்த மக்களுக்கு வந்து இது வந்து இவ்வளவு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாம அந்த குழந்தையா படிச்சிருக்கே, படிக்கணும்னு ஆசைப்படுது, அதுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நம்ம. பட் ஆனா அப்படி இல்லாம இது வந்து அப்படி இல்ல, அந்த குழந்தைங்களுடைய கனவுலாம் போயிடுது, அவங்களால சக்சஸ் ஆக முடியலன்ற கதை தான் அது. சரியா? அதுல கதை முடிஞ்சு ஓகே இதுதான், அந்த குழந்தையோடைய ஏழைகளுடைய கனவு வந்து படிப்பு கனவு வந்து பாழா போயிடுது, அது நனவாக மாட்டேங்குது, அதுதான் கதை முடிச்சு. சரியா? சரி, விளம்பரத்தின் என்ற சொல்லினுடைய விளக்கம் என்ன? விளம்பு பிளஸ் அறம், அதாவது விளம்பல் அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம். சரியா? அதனால வில் அப்படிங்கிறது அதோடைய பேஸ் வேர்டு. வில் பிளஸ் அம்பரம் அப்படின்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். வில் பிளஸ் அம்பரம்னா வெளிப்படுத்துதல், வெளியிடுதல், ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷனை வெளியிடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால வில் பிளஸ் அம்பரம், ஒரு நியூஸ செய்தியை வெளியிடுதல் அர்த்தம். அதுதான் அந்த விளம்பரத்துடைய அர்த்தம். சரியா? அப்புறம் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் சொல்லலாமா? சும்மா ஜஸ்ட் இப்ப சொல்றேன். அதுக்கப்புறம் இணையம் என்பது என்ன பார்த்து எழுதிக்கங்க. பாடம் வந்து 32, பேஜ் நம்பர் வந்து 110 அதுல இருக்கும். சரியா? தென் அதுக்கப்புறம் ஆளில்லா மின் உலகம் எந்த நேரத்தில் செயல்படும்? 124 பக்கத்துல அந்த லெசன் இருக்கு, பாத்துக்கங்க. அப்புறம் மின்னஞ்சல் என்றால் என்ன? அது வந்து 127வது பக்கத்துல இருக்கு. இப்ப நான் பார்த்தோம்ல, மின்னஞ்சல் பார்த்தோம்ல, இமெயில். ஓகே, அது எஸ் ஆமா, முகவர்களின் தகுதிகள் என்ன அப்படின்னா அது பேஜ் நம்பர் வந்து 154வதுல அந்த லெசன் இருக்கு, பாத்துக்கங்க. சரியா? நான் அந்த லெசன்லாம் பேஜ் நம்ம போட்டு வச்சிருக்கேன். ஓகே. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி செய்த பெண் முன்னேற்ற பணிகள் என்ன குறித்து விவரிச்சு எழுதுங்கிறாங்க. 232வது பேஜ்ல அந்த லெசன் இருக்கு. ஓகே. நீர் மாசுபடுதல் குறித்து கட்டுரை வரைக, அது வந்து 248வது. நம்ம பார்த்தோம்ல, நீர் மாசு, சுற்றுச்சூழல் மாசு எல்லாம் பார்த்தோம்ல, குளோபு கூட வந்ததுல, அதுதான். அடுத்து கீழ்கண்ட பகுதியை படித்து மூன்றில் ஒரு பங்காக சுருக்கி எழுதல், இதுதான் சுருக்கி எழுதல். இதுல 3 பேரா கொடுத்துருக்காங்க பாருங்க. மனித நேயம் மிக்கவர், தர்மசாலை ராமலிங்க அடிகளார் பத்தி சொல்லியிருக்காங்க, உயிர் இறக்கம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், சுருக்கி எழுதல்ல ஆன்சர்னு போட்டு இந்த மனிதநேய மிக்கவர் அந்த பாரா அதை வந்து ஒரு 2 லைன்ல சுருக்கி எழுதுங்க. தர்மசாலை அமைத்தல அது ஒரு 3 லைன்ல சுருக்கி எழுதுங்க. உயிரக்கம்னு சைட் ஹெட்டிங் போட்டு அதையும் ஒரு 3 லைன்ல சுருக்கி எழுதிடுங்க. 3-4 லைன்ல, அவ்வளவுதான், முடிஞ்சது. சரியா? 3-4 லைன், 5 லைன்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வர்ற அளவுக்கு, இதுதான் சுருக்கி எழுதல். ஓகே, சரியாம்மா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வேலை வேண்டி விண்ணப்பம் வந்து தயார் செய்க, இது ஏற்கனவே சொன்னேன். எப்படி விண்ணப்பம் வந்து தயார் பண்ணணும்? வேலை வேண்டினா கண்டிப்பா அதுல உங்களுடைய தன் குறிப்பு பயோடேட்டா அட்டாச் பண்ணிருக்கணும். பின்னாடி அட்டாச் பண்ணணும்னா அப்ப அதை எழுதணும். அந்த பயோடேட்டாவையும் நீங்க எழுதணும் வந்து ப்ரெசென்ட் பண்ணும் போது. ஓகே. இப்ப நீங்க எழுதுறீங்க, எனக்கு அசைன்மெண்ட் எழுதுறீங்கன்னா விண்ணப்பத்தை ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதிட்டு கீழே வந்து தன் குறிப்பு இணைக்கப்பட்டுள்ளதுன்னு எழுதிட்டு பின்னாடி வந்து தன் குறிப்பை எழுதியிருக்கணும். ஓகே. என் பேரு, அப்பா பேரு, அம்மா பேரு, என் படிப்பு தகுதி என்ன, அதையும் எழுதியிருக்கணும். சரியா? எழுதிட்டு பின்ன அப்புறம் பிராக்கெட்ல வந்து என்னுடைய சான்றிதழ்கள் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு மட்டும் எழுதினா போதும். ஓகே இந்த கொஸ்டின் ஏன்னா சான்றிதழ் எங்க போய் இணைக்க முடியாதுல்ல. பட் ஆனால் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும் எழுதிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே. அதுக்கு பின்வரும் கதையினை படித்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளி. இந்த களவு போன கனவு. ஸோ இதுல வந்து ஃபுல்லா இருக்கும். இது கீழே ஆன்சர் இருக்கும். ஆண்டாளின் தோற்றம் எப்படி இருக்கா, ஆண்டாள் வந்து என்ன மாதிரி இருக்கா, தலையில கொண்டையை போட்டுட்டு ஒரு மாதிரி போட்டு சொல்லியிருப்பாங்க. சரி, அவளுடைய தோற்றம் எப்படி இருந்ததுன்னு எழுதணும். ஆண்டாளின் குதூகலத்தின் காரணம், ஏன் ஆண்டாள் ரொம்ப ஹாப்பியா இருந்தா? இவ்வளவு நாள் நான் ஏன்னா அவங்க பொண்ணு வந்து பாஸ் பண்ணிட்டால, அதனால. காய்கறி வியாபாரம் குறித்து எழுதுனா காய்கறி வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த பேரால இருக்கும். சரியா? நீங்க செலக்ட் பண்ணி எழுதணும். நான் எல்லா ஆன்சரும் ஏன்னா நீங்க படிக்கணும்ல, படிச்சு எழுதணும்ல. இதுவே நீங்க எழுத முடியல, எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா? ஸோ அதனால முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ஈஸி பண்ணியிருக்கேன். கரெக்டா? எஸ் மேம். எஸ். ஓகே. அதனால நான் இப்ப சாட்ல அமைச்சிருக்கேன் வேலை வேண்டிய கடிதம், ஆமாமா. அது கொஞ்சம் கரெக்டான்னு பாருங்க, எப்படின்னு தெரியல. எதுமா? இல்ல ஒரு நிமிஷம், நான் எப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒயிட் போர்டு வச்சு சொல்லி தரவா எப்படின்னு? ஓகே, நான் ஏற்கனவே சாட் பாக்ஸ்ல அமைச்சிருக்கேன் 3 இமேஜ். இல்ல பாக்குறேன். இது ஷேர் பண்ண ஸ்டாப் பண்ணிடுவா? எங்க இருக்கும் சாட் பாக்ஸ்? எஸ். அது கரெக்டா இருந்தா யூ கேன் எக்ஸ்பிளைன். இப்பதான்
இந்த இது இருக்குல்லம்மா. ஓகே, இதை நான் இப்ப சொல்றேன். இது கொஞ்சம் மாத்தி எழுதுங்க. சரியா? இப்ப நான் சொல்றது எப்படி எழுதுன்னு சொல்றேன். என்ன கண்ணு? சரியா? இது ஓகே எழுதிருக்கீங்க, பட் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் தான் முக்கியம். சரியா? அந்த மட்டும் கொஞ்சம் லேசா அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இப்ப தெரியுதா? போர்டு தெரியுதா உங்களுக்கு? இப்ப ஒயிட் போர்டு எடுக்கிறேன் நான். ஒயிட் போர்டு தெரியுதான்னு பாருங்க. ஒயிட் போர்டு தெரியுதாமா? ஹலோ, ஒயிட் போர்டு தெரியுதா? ஹலோ ஹலோ, கேக்குதா கண்ணுங்களா? இந்த பாருங்க. ஓகே, இந்த இந்த இது இருக்குல்ல, இப்ப என்ன எடுத்தீங்க பாருங்க. இதை வந்து இங்கனுக்குள்ள எழுதுறீங்க. சரியா? லெட்டர் எழுதுறீங்க. இங்கதான் வேலை வேண்டி விண்ணப்பம் எழுதுறீங்க. ம் இங்க வந்து என்ன எழுதுறீங்கன்னா அனுப்புனர். சரியா? ஓகே, நம்மள்ட்ட வந்து போகுது. ஆமா, நம்ம அப்போ உங்க பேர் எழுதணும். நீங்க சுகுமாரன் ராமன் ஓகே. எழுதக்கூடாது. உங்க பேரு, ம் உங்க அட்ரஸ் எல்லாம் எழுதுறீங்க. தென் அதுக்கப்புறம் பெறுநர் இங்க எழுதுறீங்க. பெறுநர் எங்க ம் அனுப்புறீங்க? ஏதோ ஒரு கம்பெனி நேமோ ஏதோ ஒன்று எழுதுறீங்க. சரியா? போட்டு ஏதோ ஒரு ஊரு ஓகே. சரியா போட்டு எழுதுறீங்க. ம் நெக்ஸ்ட் இங்க வந்து ஜஸ்ட் மதிப்பிற்குரிய ஐயா, இல்ல வெறும் ஐயா, தட்ஸ் ஆல். ம் கமா ஓகே. இங்க இங்கனுக்குள்ள என்ன பண்ணணும்? பொருள். இங்க பொருள். ம் பொருள் போட்டு 2 புள்ளி வச்சுட்டு எதுக்காக எழுதுறீங்க? வேலை வேண்டி விண்ணப்பம். இல்ல என்ன வேலை வேணும், ஓகே. என்ன வேலைக்காக வேலை வேண்டி என்ன போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன்ல இந்த பொருளுக்கு நேரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் இவளை என்னென்ன உள்ள எழுதுறீங்களோ அதெல்லாம் ஃபுல்லா பாடி ஆஃப் த லெட்டர் எல்லாம் எழுதிடணும். எழுதி முடிச்சிட்டு ஓகே. எழுதி முடிச்சிட்டு ஓ சரியா? எழுதி முடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, எழுதி முடிச்சிட்டு நடுவுல நன்றி, நன்றி எழுதிட்டு நன்றிக்கு அடுத்த லைன்ல இங்க வந்து ம் இப்படிக்கு உண்மையுள்ள உங்க நேம். இந்த ம் இப்படிக்கு நேர நீங்க இருக்கிற அந்த ஊர் பேரு, ஊர் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட், நீங்க எழுதின டேட். ஓகே. நன்றி. ம் நன்றிக்கு அப்புறம் இங்க வந்து உங்களுடைய இப்ப சென்னைனா சென்னை 2ஆம் தேதி ம் அக்டோபர். இங்க இப்படி உண்மையுள்ள உங்க நேம் போட்டு இங்க ஒரு பாக்ஸ் போடுறீங்க. சரியா? பாக்ஸ் போட்டு அதுல வந்து இங்க வந்து அனுப்புனர் கடைசியில கூட போடலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வேண்டாம், பாக்ஸ் இப்ப போடாதீங்க. சரியா? ஏன்னா பாக்ஸ் ம் நாங்க எங்க காலத்துல பாக்ஸ் இருந்தது. சரி, இப்ப என்ன பண்ணணும்? நீங்க எழுதி முடிச்சிட்டீங்களா? இப்ப இங்க நடுவுல ம் குறிப்பு தன் குறிப்பு விவரம் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு எழுதிட்டு பிராக்கெட்ல, சரியா? ம் பிராக்கெட்ல எழுதிட்டு ஓகே. நெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க அந்த தன் குறிப்பு விவரம் எழுதுறீங்க. ஓகே. எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல தான் எழுதணுமா மேம்? ஆமா, ஆக்சுவலி கீழே இருந்தா கூட எழுதலாம். பட் ஆனா அது ஒரு மாதிரி நல்லா இல்லைல்ல அது. ஓகே, அது பார்க்க ஓகே. ஒரு மாதிரி நல்லா இல்லைல்ல. ஸோ இப்போ மேபி தன் குறிப்பு இணைக்கப்பட்டது நெக்ஸ்ட் பேஜ் போட்டா தனித்தனியா இணைக்கப்பட்டுன்னு அர்த்தம். இல்ல இதோட தன் குறிப்பு ஓகே. நீங்க ஏதோ சேர்த்து எழுதினீங்கன்னா நீங்க தன் குறிப்பு விவரம் இணைக்கப்பட்டது எழுத தேவையில்லை. நீங்க கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே. சரி, அதை வேணா தன் குறிப்பு இணைக்கப்பட்டுள்ளது நீங்க எழுதாம நீங்க உங்களுடைய தன் குறிப்பு விபரம்னு போட்டு அண்டர்லைன் பண்ணி ஃபுல்லா நீங்க தன் குறிப்பு விபரம் எழுதிடலாம். நீங்க ம் நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதணும்னா இருந்தா மட்டும்தான் இணைக்கப்பட்டுள்ளதுன்ற வேர்டு வரணும் இங்க. ஓகே. ஓகே, அப்போ நீங்க இப்படி எழுதுங்க. முடிச்சிட்டு இங்க முடிச்சிட்டு அடுத்து தன் குறிப்பு போட்டு ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு கீழே உங்களுடைய தன் குறிப்பு விவரம் எழுதிருங்க. எழுதிட்டு ஓகே. கடைசியா பாக்ஸ் போடணும். பாக்ஸ் கூட போட வேணாம், இப்படி அனுப்புனர் எழுதணும். சரி, அனுப்புனர் அல்ல சாரி, ம் பெறுநர். பெறுநர் ஏன்னா நீங்க அனுப்பணும்ல, கடைசியில என்வலப்ல எழுதணும்ல, நேம் எழுதணும்ல என்வலப்ல. ஸோ அதனால அந்த அந்த என்வலப்ல எழுதுற அந்த பேஜை தான் வந்து இங்க அடுத்து கீழே கடைசியில பெறுநர், அந்த அவங்களுடைய மதிப்புக்குரிய யார் அவரு, மேனேஜர்னு வச்சுக்கவே, மேனேஜர், சரியா, மேலதிகாரி, என்ன கம்பெனி, அது இதுன்னு போட்டு எந்த ஊருன்னு போட்டு முடிச்சிடணும். தட்ஸ் ஆல். புரியுதாமா? எஸ் மேம். எஸ், ஓகே, குட். இது வந்து விண்ணப்பம். இது வந்து வேலை வேண்டி விண்ணப்பம். சொந்தக்காரங்க உறவுமுறை கடிதம் எப்படி தருது? ஒன்னும் இல்லை, உறவுமுறை கடிதம் இங்க நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை டேட், அவ்வளவுதான். 2 லைன் தான். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிடணும். அன்புள்ள அப்பாவிற்கு. சரியா? வணக்கம் இங்க எழுதக்கூடாது. வணக்கம் கமா போட்டு இங்க நெக்ஸ்ட் வணக்கம் எழுதிட்டு வணக்கத்துல ம் இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடணும். கடகடகரன்னு கண்டினியூ பண்ணிடணும். முடிச்சிட்டு நன்றி எழுதக்கூடாது. ஓகே. நன்றி எதுவுமே எழுதக்கூடாது. இப்படிக்கு அன்புள்ள உங்க பேர், தட்ஸ் ஆல். இதுதான் உறவுமுறை கடிதம். ஓகே, எழுதி முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் அந்த பெறுநர் பெறுநர் அட்ரஸ் இதுக்கு அப்புறம் கீழே வரும். அந்த இப்படிக்கு அன்புள்ளன்னு உங்க நேம் எழுதுறீங்கல்ல, எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பெறுநர், அப்புறம் அப்பா பேரு, அப்பா வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதிடும். தட்ஸ் ஆல். புரியுதாமா?
எஸ் மேம். ஓகே, ஏன்னா இது வந்து உறவுமுறை கடிதம். உங்களுக்கு உறவுமுறை கடிதம் இல்ல இந்த இதுல டிஎம்ஏல ஒன்லி வேலை வேண்டி விண்ணப்பம் தான் இருக்கு. பட் கடிதம்ன்ற உங்களுக்கு டாபிக்ல இது இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? உங்களுக்கு அந்த விண்ணப்பம் கடிதம்ன்ற டாபிக்ல உறவுமுறை கடிதம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நான் சொல்றேன். மேபி இது எக்ஸாமுக்கு வர சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்காமா? வேற ஏதாவது டவுட் இருக்காங்கங்களா? க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா? இன்னொன்று 15ஆம் தேதி இதில் வேற ஏதாவது இது இருக்கா? நீங்க வந்து அழகா ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் எழுதுறீங்களே அதுல இருந்து நம்பர் போடணும், பேஜ் நம்பர் போடணும். ஃப்ரண்ட் பேஜை எழுதலாம், நோ ப்ராப்ளம். எழுதி அழகா நீங்க என்ரோல் பண்ண எழுதுங்க. எழுதும் போது நீட்டா எழுதணும், அடித்தல் திருத்தல் கூடாது. அடித்தல் திருத்தல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பென்ல ஒரே ஒரு 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 அடி அடி மட்டும் தான் செய்யணும். தவிர கொச்ச கொச்சன்னு அப்படி போட்டு மேலே எங்கேயும் போட்டு அதை அடிச்சிருக்கேன், இங்க தப்பு விட்டுருக்கேன்னு வெளிப்படுத்துற அளவுக்கு எழுதாதீங்க. ப்ரெசென்ட் பண்ணும்போது அழகா ப்ரெசென்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஒரு லைன் விட்டு எழுதுங்க. ஒரு ஒரு கொஷினுக்கும் அடுத்த கொஷினுக்கும் நீட்டா எழுதுங்க. தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் இல்லை. சரியா? 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஏன்னா 20ஆம் தேதி நாங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்துடணும். சரியா? அதுக்கப்புறம் அங்க ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருக்கும். அதனால நீங்க வந்து 15ஆம் தேதி கொடுக்கறது பெட்டர். ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமா இன்னும், ஏன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து நான் லெசன் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கூகுள் கிளாஸ்ல கேட்கலாம். சரியா? ஓகே, ஓகேம்மா. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணி. எஸ் மேம். ஓகேம்மா. ஓகே ஓகே. ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம்.